Progress. मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्व श्रीगुरुं तं नतोऽस्मि। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10, அத்தியாயம் 87, ஸ்லோகம் 26. சத்திவ மனஸ்திரீ விருத் த்வயி விபாதி அசத் ஆமனுஜாத் சத் அபிம் ருஞ்சதி அசேஷம் இதம் ஆத்ம தயாத்மவிதः நாஹி விக்ருதிம் த்யஜந்தி கனகஸ்ய தத் ஆத்மதயா ஸ்வகிருதம் அனுப்பிரவிஷ்டம் இதம் ஆத்மதயாவசிதம். இவ்வுலகில் உள்ள சாதாரணமான பொருளிலிருந்து மிகவும் சிக்கலான மனித உடல் வரையுள்ள அனைத்தும் 3 ஜட இயற்கை குணங்களில் அடக்கம். இப்பொருட்கள் உண்மை போல் காணப்பட்டாலும் இவை உண்மையின் பொய்யான ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே ஆகும். எனினும் ஜட சிருஷ்டி முழுவதும் ஆத்மாவிலிருந்து வேறுபட்டதல்ல என்பதால் பரமாத்மாவை அறிந்தவர்கள் ஜட சிருஷ்டியை உண்மை என்றே கருதுகின்றனர். தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்களை விளக்கக்கூடாது, ஏனெனில் அவற்றின் கருப்பொருள் உண்மையான தங்கமாகும். அதுபோலவே இவ்வுலகமானது அதை படைத்து அதற்குள் பிரவேசிக்கும் பகவானிலிருந்து வேறுபட்டதல்ல என்பதில் ஐயமில்லை. இதை மட்டும் விளக்குறேன். இப்போ இந்த உலகத்துல சாதாரண பொருள்ல இருந்து சிக்கலான மனித உடல் வரைக்கும், இப்போ ஜட பொருள் எடுத்துக்கலாம். கல், மண், காத்து, இதெல்லாம் ஜடம். இந்த ஜடத்துல இருந்து எடுத்து மனித உடல் வரைக்கும் எல்லாமே உண்மைன்னு காமிச்சாலும் உண்மையினுடைய பிரதிபலிப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா இது எப்படி உண்மை அல்லன்னா, இது நிரந்தரம் அல்ல. இப்ப நம்ம பாக்குறோம் இருக்கு, ஆனா ஒரு காலத்தினால அழிக்கப்படுறது. அதனால இது ஒரு விதத்துல உண்மை இல்லை. புரியுதா? நிரந்தரம் இல்லை. உண்மை இல்லைன்னு வைஷ்ணவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, நிரந்தரம் இல்லை. இது உண்மையானது தான், ஆனா நிரந்தரம் இல்லாதது. அங்க ஆன்மீக உலகத்தினுடைய நிழல் பிரதிபலிப்புன்னு சொல்றோம். சரியா? இது ஒரு கருத்து. இதுல 2 கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்து என்னன்னா, அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. தங்கம் இருக்கு, தங்க சுரங்கம் இருக்கு. தங்க சுரங்கத்துல இருந்து வெட்டி வெட்டி எடுத்து தங்க ஆபரணங்கள் செய்யறாங்க. இப்ப தங்க ஆபரணம், செயின், மோதிரம், கம்மல் எல்லாம் செய்யறாங்க, வளையல் எல்லாம் செய்யறோம். தங்க ஆபரணத்திலையும் தங்கம் இருக்கு, தங்க களஞ்சியத்திலும் தங்க சுரங்கத்திலையும் தங்கம் இருக்கு. அதனால அந்த தங்க சுரங்கத்தினுடைய தன்மைய இந்த தங்க ஆபரணங்கள்ல பார்க்கணும். தங்க ஆபரணம் எல்லாம் உருகிட்டோம், முறிஞ்சு போச்சு அப்படின்னா திருப்பியும் அங்க போய் தங்கமா மாறிடுது இல்லையா? தங்கம் தான் அது. அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நிலையில்லாத விஷயங்களா இருந்தாலும், இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே நிரந்தரமானது கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் பகவானுடைய சக்தினால வந்திருக்கு. ஜடமோ சேத்தனமோ எல்லாமே எல்லாத்துலயும் பகவான் ஊடுருவி இருக்கிறார், எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கிறார், அவர் இதை இயக்குறார் அப்படின்றத நம்ம உணரணும். அவ்வளவுதான். இந்த 2 கருத்து தான். இந்த 2 கருத்தை விளக்குறாங்க. இது ரொம்ப, நான் இந்த ஸ்லோகத்தை விட்டுறலான்னு கூட பார்த்தேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இதுல 2 விஷயத்த சொல்றாங்க, சத்து அசத்துன்னு. கண்ணுக்கு புலப்படும் உலகம் ஒரு வகையில் உண்மையானது சத். சத்துனா உண்மை, அசத்துனா பொய். வேறு வகையில் உண்மையற்றது அசத். இந்த உலகம் எப்படி உண்மையானது? நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம், அந்த விதத்துல அது உண்மையானது. எதுல அது உண்மை அல்லாதது? அது நிரந்தரமா இருக்கக்கூடியது இல்லை. அதுல அது அசத். புரியுதா? சத் என்பது உண்மை, அசத் என்பது உண்மை இல்லை. இங்க நிரந்தரமற்றது இந்த உலகம், அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சத்தின் வஸ்து பகவானுடைய பகிரங்க சக்தி என்பதால் அது உறுதியான உண்மையாகும். இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பகவானுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, வெளிப்புறமான சக்தி. அதனால அது உண்மைதான். ஆனால் இவ்வஸ்துவின் மீது மாயையால் சுமத்தப்படும் உருவங்கள் தற்காலிகமானது. பகவானுடைய இந்த வெளிப்புற சக்தி உண்மைதான்,
நான் இந்த உருவங்கள் நமக்கு கொடுக்கப்படுற இந்த உருவங்கள்லாம் வந்து தற்காலிகமானது. இப்போ இருக்கும், அப்புறம் போயிடும். உலகத்துல எத்தனை வடிவங்களை நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கும், அப்புறம் போயிடும், தற்காலிகமானது. இது ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். பௌதிக ரூபங்கள் நிலையற்ற தோற்றங்கள் என்பதால் அவற்றை நிலையானவை என்று கருதுபவர்கள் மாயைக்கு உட்பட்டவர்கள் ஆவர். இந்த உலகத்துல நம்ம சரீரத்தை கூட நிலையானதுன்னு நினைச்சோம்னா நம்ம மாயையில இருப்போம். ஆனால் அருவவாதிகள் சத் அசத் என்ற இப்பிரிவிற்கு தவறான அர்த்தம் கற்பிக்கின்றனர். அருவவாதிகள் வேற மாதிரி சொல்றாங்க. பௌதிக ரூபம் மட்டுமின்றி பௌதிக வஸ்துவுமே பொய் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ரூபம் மட்டும் இல்ல, வஸ்துவே பொய் அப்படின்றாங்க. மேலும் அவர்கள் தங்களுடைய சொந்த ஆன்மீக நிலையை பரபிரம்மனின் நிலையுடன் ஒப்பிட்டு குழம்புகின்றனர். அவங்க அருவவாதிகளா என்ன நினைச்சுக்கிறாங்க, நானும் கடவுளும் ஒண்ணுன்னு தான் நினைக்கிறாங்க. எப்பவுமே நான் எப்படி மாயைக்கு வந்தேனோ அது மாதிரி கடவுள், நான் மாயையில இருந்துட்டு அப்புறம் திருப்பியும் கடவுள் ஆயிடுவேன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. திரிகுணமய புமான் இதி பிதா என்று வேதமூர்த்திகளால் முந்திய பிரார்த்தனையில் பேசப்பட்ட வார்த்தைகளை பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்று ஒரு மாயவாத தத்துவவாதி எடுத்துக்கொள்வான். மாயவாத தத்துவவாதி என்ன நினைக்கிறான், என்ன ஒரு வித்தியாசமும் கிடையாது ஜீவனுக்கும் பரமாத்மாக்கும் அப்படின்னு சொல்றான். ஜீவன்கள் பௌதிக உடல்களை ஏற்றுக்கொள்வதானது ஜட இயற்கையின் முக்குணங்களில் தோன்றி மறையும் ஒரு காட்சி என்பதால் அறிவினால் ஜீவனின் அறியாமை விலகும் போது அவன் பரமாத்மா ஆகிறான் என்றும் பந்தம் முக்தி இவ்வுலகம் ஆகியவை உண்மையல்லாத படைப்புகள் என்றும் அவன் உரிமை கொண்டாடுகிறான். அவன் என்ன சொல்றான், இந்த உலகத்துக்கு வந்த பிறகு ஜீவராசி இந்த அறிவினால முக்தி அடையும் போது அவனே கடவுள் ஆயிடுறான். நம்மெல்லாம் கூட முக்தி வரைக்கும் 2 பேரும் சரிதான். அவன் என்ன சொல்றான், முக்தியில வந்து ஒரு ஜீவன் போய் கடவுளாவே மாறிடுறான்னு சொல்றான். நம்ம சொல்றோம் நம்ம கடவுளா மாற முடியாது, நம்ம கடவுளுக்கு தொண்டனா மாறுவோம் அப்படின்னு சொல்றோம். இத்தகைய கருத்துக்களுக்கு பதில் கூறும் வகையில் சத் மற்றும் அசத் ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள உண்மையான உறவை வேதங்கள் இங்கு தெளிவுபடுத்துகிறது. இங்க சொல்லுது வேதம், சத்து வேற அசத்து வேற, சத்துக்கும் அசத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை இப்ப வேதம் சொல்லுது. ஸ்ருதி இலக்கியத்தில் பின்வரும் கூற்றை நாம் காண்கிறோம். அசத்தோ அதிமனோ ஸ்ருஜ்யத மனஹ பிரஜாபதிம் அசுர்ஜத் பிரஜாபதி பிரஜா அசுர்ஜத் தத்வாயிதம் மனசி ஏவ பரமம் பிரதிஷ்டிதம் யதிதம் கிம்ச. பரமமான மனது ஆதியில் அசத்திலிருந்து படைக்கப்பட்டதாகும். இப்ப இதுக்கெல்லாம் இந்த உலகத்துக்கு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு பரத்துல இருந்து படைக்கப்பட்டிருக்கு. இம்மனது பிரஜாபதியை படைத்தது. அந்த மனசுதான் வந்து பிரஜாபதியை படைக்குது. பிரஜாபதி அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தார். இவ்வாறாக இவ்வுலகில் உள்ள அனைத்துக்குமே மனமே முடிவான அஸ்திவாரமாகும். தோற்றுவிக்கப்பட்டுள்ள இருப்பு முழுவதும் மாயையின் அசத் நிஜமற்ற தன்மையை ஆதாரமாக கொண்டவையே என்று அருவவாதிகள் இதை பொருள் கொள்வார்கள். என்றாலும் இந்த பாராவில் எதிரடையாக உபயோகிக்கப்பட்டிருப்பது போல் காணப்படும் அசத் என்ற சொல் உண்மையில் மூல காரணமாக பரமபுருஷரையே குறிக்கிறது. ஏனெனில் அவர் பௌதிக இருப்பிற்கு சத்திற்கு மேற்பட்டவராகார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஒரு மூலமான ஒரு மனம் இருந்தது. அந்த மனசுல இருந்து பிரஜாபதி இவங்கெல்லாம் படைச்சு உலகெல்லாம் படைக்கப்பட்டது. சரி, இப்ப நாம பார்க்கிற விஷயத்த சத்துன்னு சொல்றோம். நம்ம பார்க்குற இந்த உலகத்துல பார்க்குற விஷயங்கள்லாம் சத்துன்னு சொல்றோம். அந்த சத்துக்கு மேல ஒரு அசத்து இருக்கு. இந்த இடத்துல வந்து சத்து அசத்துனா உண்மை பொய்ன்னு பார்த்தோம். இந்த இடத்துல அசத்துக்கு பொருள் வந்து பரமமானவர்னு அர்த்தம். நாம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் சத்தாகவும் அதற்கு மேற்பட்டது அசத்து, அதாவது பரமபுருஷர். இந்த சத்து அசத்துக்கே 2 விதமா பொருள் இருக்கு. அது 2வது விதமான பொருள். இந்த இடத்துல அசத் என்பது பரமபுருஷரை குறிக்கிறது. பின்வரும் வேதாந்த சூத்திரத்தின் தர்க்கமுறை இந்த அர்த்தத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் அருவவாதிகளின் விளக்கத்தை தவறென்று நிரூபிக்கிறது. அசத் வியப தேசான் நேதி சேன் ந தர்மான் தரேன வாக்கிய சேஷாத். உலகம் நிஜமில்லாதது என்று அழைக்கப்படுவதால் ஜட உலகம் அதன் பிறப்பிடமும் ஒரே வஸ்துவாகத்தான் இருக்க முடியும். இந்த உலகம் நிஜமில்லை அப்படின்னு சொல்றதுனால இந்த உலகம் எங்கிருந்து வந்ததோ, அது எங்கிருந்து பறந்ததோ, அதுவும் இதுவும் ஒரே வஸ்து தான் அப்படின்னு சொல்றாங்க. என்று
ஆட்சேபிக்கப்படுமானால் அதற்கு நமது பதில் பின் வருமாறு: இல்லை. ஏனெனில் பிரம்மனின் குணங்கள் படைப்பின் குணங்களிலிருந்து வேறுபட்டவை என்பதால் பிரம்மன் அசத்தாக உள்ளார் என்று கூற்று நியாயமானதுதான். இது தைத்திரிய உபனிஷத் கூறுவதாவது: அசத்வாயிதம் அக்ர ஆசித். இப்படைப்பின் துவக்கத்தில் அசத் மட்டுமே இருந்தது. இப்போ இந்த படைக்கப்பட்ட பொருட்களுக்கும் படைப்பவருக்கும் என்ன வித்தியாசம்னா, படைப்பவர் வந்து நிலையானவர், நிரந்தரமானவர், அழிவுக்கு உட்படாதவர். படைக்கப்பட்ட பொருள் எல்லாம், பொருளோ சரி ஜீவனோ சரி, ரெண்டுமே பிறப்பு இறப்பு உண்டு. அதாவது தொடக்கம் முடிவு உண்டு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் தொடக்கம் முடிவு உண்டு. ஆனா ஆதியாக இருக்கக்கூடிய அசத் எனப்படும் பரம்பொருளுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. புரியுதா? அது அந்த விதத்துல பார்க்கும்போது இங்க வந்து பரமபுருஷரை அசத் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் கருத்து பின்வருமாறு: மேலே மேற்கோள் காட்டப்பட்டுள்ள பாராவில் உள்ள அதிமனக என்ற சொல் பிரபஞ்சத்தின் மொத்த மனத்தை ஆள்பவரான பகவான் அனிருத்தரை குறிப்பிடுகிறது. நான் சொன்னேன்ல, ஒரு மனசு வந்து உலகத்தை படைக்குதுன்னு. அந்த அதிமனம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அது அனிருத்தர். பகவானுடைய விரிவாங்கங்கள்ல ஒருத்தர் அனிருத்தர். அந்த அனிருத்தர் நாராயண ரூபம், அது அவரை குறிக்கிறது. ஸ்ரீ நாராயணர் படைப்பை செய்ய விரும்பும் போது பகவான் அனிருத்தர் அவருடைய பூர்ண அம்சமாக தோன்றுகிறார். நாராயணர் உலகத்தை படைக்கணும்னு நினைக்கும் போது அனிருத்தர் அதுல இருந்து வந்தார். படைக்கப்பட்ட மற்றெல்லா ஜீவன்களுக்கும் தந்தையான பிரம்மா பிரஜாபதி. இப்போ இது பிரஜாபதின்னு சொல்றவங்க படைக்கும் கடவுள். அப்ப அவர் வந்தார். இது மகா நாராயண உபனிஷத்தில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது: அத்த புனர் ஏவ நாராயண சோன்யம் காமம் மனசா தியாயேத் தஸ்ய தியானானந்த ஸ்ததஸ்ய லலனாத் ஸ்வேதோ பதத் தத இமா பிரதாப தாசு தேஜோ ஹிரண்மயம் அண்டம் தத்ர பிரம்மா சதுர்முகோ ஜாயதः. பிறகு பகவான் நாராயணர் தம்முடைய மற்றொரு விருப்பத்தின் மீது கருத்தை செலுத்தினார். இவ்வாறு அவர் சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஒரு வியர்வை துளி அவருடைய நெற்றியிலிருந்து சிந்தியது. இந்த துளியின் கிளர்ச்சியிலிருந்து எல்லா பௌதிக சிருஷ்டிகளும் வெளிப்பட்டன. அவ்விடத்தில் தீ போன்ற பொன்னிறமான பிரபஞ்ச முட்டை அண்ட கோஷம் தோன்றியது. அந்த கோலத்தினுள் 4 தலை பிரம்மா பிறந்தார். அனிருத்தர் வந்து பகவான் நாராயணர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கும் போதே அவருடைய நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி கிழந்தது. அது ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு தங்க முட்டை மாதிரி ஆச்சு. அந்த பிரபஞ்ச முட்டை அண்டகோஷம் நம்ம முட்டை வடிவில் தான் இருக்கு இந்த ஒரு பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் வந்து தங்க நிறத்துல இருக்கு. அதுக்குள்ளதான் வந்து பிரம்மா வந்து பிறந்தார். தங்கத்திலிருந்து செய்யப்படும் ஆபரணங்கள் விஷயத்தில் உள்ளது போல ஒரு குறிப்பிட்ட பொருள் உற்பத்தி செய்யப்படும் போது அந்த பொருள் அதன் முதன் காரணத்தின் ஒரு உருவ மாற்றமாகவே காணப்படுகிறது. ஒரு பொருள் இந்த தங்கத்திலேருந்து ஒரு ஆபரணம் செஞ்சோம்னா அந்த தங்கம் வந்து உருமாறி இங்க வந்திருக்குன்னு சொல்றோம். தங்கம் வேண்டுபவர்கள் தங்க தோடுகளையோ அல்லது தங்க ஆரங்களையோ விலக்கி தள்ள மாட்டார்கள். இப்போ உங்களுக்கு தங்கம் வேணும்னா தங்கத்தினால ஆன பொருளை நீங்க ஏன் விலக்கி போறீங்க? விளக்க மாட்டீங்க, அதை பயன்படுத்துவீங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்தது, கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான், முழுமுறை கடவுள்ல இருந்து தான் வந்தது. அதை கொண்டு அவரை அடைகிறோம். அதனால ஏனெனில் இவை வெவ்வேறு வடிவங்களில் அமைக்கப்பட்டாலும் தங்கமாகவே எஞ்சி உள்ளன. இதெல்லாம் கடைசியில போய் முடியுறது எங்க? பகவான் கிட்டதான். பௌதிக உதாரணத்தில் புருஷருக்கும் அவரது ஜட மற்றும் ஆன்மீக வெளிப்பாடுகளுக்கும் இடையிலான ஒற்றுமையும் வேற்றுமையும் கொண்ட ஓர் ஒப்புமையை உண்மையான ஞானிகள் காண்கின்றனர். உண்மையான பக்தி ஞானிகள் பகவானால படைக்கப்பட்ட விஷயங்களுக்கும் பகவானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, ஒரு வேற்றுமையும் இருக்கு. ஒற்றுமை என்ன? எல்லாமே அவரது தான் இல்லையா? வேற்றுமை என்ன? அவர் பெரியவர், இந்த படைக்கப்பட்டதெல்லாம் சின்னது. இவ்வாறாக இவ்வுன்னத அறிவு அவர்களை மாயையின் பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. இந்த அறிவு நம்மளை வந்து மாயிலிருந்து விடுவிச்சிரும். சரி, நான் வந்து கடவுளுடைய அம்சம்தான், ஆனா நான் கடவுள் கிடையாது. ஒற்றுமை என்ன? நான் கடவுளுடைய அம்சம் தான், ஆனா நான் கடவுள் இல்லைன்றது வேற்றுமை. ஒற்றுமை வந்து அம்சம், வேற்றுமை என்னன்னா அளவுல நான் அவரோருக்கு சமமாக ஆக முடியாது. ஒற்றுமையும் இருக்கு, வேற்றுமையும் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த பௌதிக பந்தத்துல இருந்து, மாயினுடைய பந்தத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். இது வந்து
ஜடத்துக்கும் உண்டு, சேத்தனத்துக்கும் உண்டு. ஜடம்ன்றது இந்த உலக பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய கல், மண், பொருட்கள்லாம் இருக்குல்ல, உயிரில்லாத விஷயங்கள். உயிரில்லாத விஷயங்கள் கூட அவருடைய வெளிப்புற சக்தின்னு பார்க்குறோம். அப்போ தங்க கிழங்கு இருக்கு, தங்க களஞ்சியம் இருக்கு, அதுல இருந்து செய்யப்பட்ட ஆபரணங்கள் இருக்கு. இப்ப தங்கம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆபரணங்களையும் அந்த தங்க சுரங்கத்துக்கு சம்பந்தப்பட்டதா நினைக்கும் போது மாயையிலேருந்து விடுபடுவோம். இதெல்லாம் மாயைன்னு விடுறது ஒண்ணு இருக்கு. ஆனா அது மாயையில அவருடைய சக்தி. இதை பயன்படுத்திக்கணுமே தவிர என்னுடைய சுகத்துக்கு நான் வச்சுக்கூடாது. அதெல்லாம் நான் பயன்படுத்துவேன், பகவான் கொடுத்ததை நான் பயன்படுத்துவேன். ஆனா அது எனக்குன்னு பகவானை விட்டு பிரிச்சு நான் பார்க்கறது இல்லை. நான் எப்போ ஒரு பொருளை பகவானை விட்டு பிரிக்கிறேனோ அப்போ நான் மாயைக்கு போறேன். பிரிக்காத வரைக்கும் நான் அவரோட தான் சம்பந்தப்படுறேன். அதனால ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கிறார், யத் சத்வதः சதா பாதி ஜகத் ஏதத் அசத் ஸ்வதः சத் ஆபாசம் அசதி அஸ்மின் பகவந்தம் பஜாமதம். யாருடைய உண்மையான இருப்பின் சீரிய பண்பினால் நிலையற்ற இவ்வுலகம் நிலையானதாக காணப்படுகிறதோ அப்பரம புருஷரை நாம் வணங்குவோமாக. பரமாத்மா என்ற நிலையில் அவர் நிலையற்றதான இதற்குள் உண்மையில் பிரதிநிதியாக இருக்கிறார். நிலையற்றதான இதில் உண்மையில் பிரதிநிதியாக இருக்கிறார். இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பகவானை பார்க்க முடியும், ஒவ்வொரு விஷயத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்துக்க முடியும். அதனால இங்க இருந்தாலும் நம்ம அவரோட இருக்க முடியும். ஸ்லோகம் 27. தவ பரியே சரந்தி அகில சத்வ நிகேததயா த உத பதாக்கிரமந்தி அபிகனை ய சிரோ நிருதே பரிவயசே பசூன் இவ கிரா விபுதானபி தாம்ஸ் त्वयि कृत சௌஹ்ருதா கலு புனந்தி நயே விமுகாக. அனைத்து ஜீவன்களுக்கும் புகலிடமாக உம்மை வழிபடும் பக்தர்கள் மரணத்தையும் பொருட்படுத்தாமல் அதன் தலைமேல் காலை வைக்கின்றனர். ஆனால் பக்தர் அல்லாதவர்கள் கற்றறிந்த மேதைகளாக இருந்தாலும் வேத வார்த்தைகளால் நீங்கள் அவர்களை மிருகங்களைப் போல கட்டி போடுகிறீர்கள். தங்களையும் பிறரையும் புனிதப்படுத்தக்கூடியவர்கள் உமது பாசமுள்ள பக்தரே ஆவார், உம்மிடம் விரோதம் கொண்டவர்கள் அல்ல. இப்ப பகவானையே புகலிடமா நினைக்கிற ஜீவன்கள் பகவத் பக்தர்கள் மரணத்தை கண்டு பயப்படுறதில்ல, மரணத்து மேல கால் வச்சு போறாங்க. இது நம்ம பார்த்தோம் துருவ மகாராஜருடைய வாழ்க்கையில. மரணத்தை துச்சமா நினைச்சு மரணத்து மேல கால் வச்சு போறாரு. பரீட்சித் மகாராஜ் வாழ்க்கையிலும் பார்க்குறோம். பரீட்சித் மகாராஜரை பாம்பு கடிக்கவே இல்லை. பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த உடலை தொடுது, உடல் பாம்பு கடிச்சு போகணும். ஆனா அவர் பாகவதம் கேட்டு முடிச்சோன்னே அவர் தானா போயிடுறாரு, வெளியே போயிடுறாரு. அந்த பாம்பு உடலை கடிக்குது. அதனால மரணத்தை மிதிக்கிறார்கள். பக்தர்களுக்கு மரணம் என்பது ஒரு படிதானே தவிர மரணத்தை கண்டு அவங்க பயப்படுறது கிடையாது. மரணத்தை ரொம்ப போல்டா எதிர்நோக்குவோம், ரொம்ப தைரியமாக அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை இருக்கு. அதனால மரணம் என்பது ஒரு அறையிலேருந்து ஒரு அறைக்கு போகிற மாதிரி தான் அவங்களுக்கு. அதில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பக்தர் இல்லாதவங்க பெரிய பெரிய மேதைகளாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பகவான் என்ன பண்ணுறாரு, வேத வார்த்தைகளனால் மிருகங்களை மாதிரி கட்டி போட்டுடுறாரு. வேதங்களை கொண்டு ஒருத்தர் மேலேயும் போகலாம், ஒருத்தர் கீழவும் போகலாம். வேதங்கள் முழுக்கமே சுற்றி வளைச்சு சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் சமஸ்கிருதத்தில் இப்போ பாருங்க, சத் அசத்துலேயே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஒரே வார்த்தை அதையும் சொல்லும் இதையும் சொல்லும். அப்படி ட்விஸ்டடாக தான், ரொம்ப உங்களை குழப்புற மாதிரி தான் வேதங்கள் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேதம் படித்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்த்த பிராமணர்கள். ஸ்மார்த்த பிராமணர்கள்லாம் பலநோக்கு செயல்களில் இருப்பாங்க. எல்லாம் மடி ஆச்சாரம் நியமங்கள்லாம் கடைபிடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு குறிக்கோள் அந்த நாராயண ஸ்மிருதி கிடையாது, நல்ல உலக வாழ்க்கை இல்லை சொர்க்க வாழ்க்கை. ஏன்னா வேதங்கள்லாம் தர்ம அர்த்த காம மோட்சத்தை தான் போதிக்குது. ஆனா சூட்சுமமா மறைமுகமா சர்வம் நாராயணம், எல்லாமே எல்லாத்துக்குமே நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணுன்றத சில இடங்கள்ல சூட்சுமமாகவும் சில இடங்கள்ல நேரடியாகவும் பல இடங்கள்ல மறைமுகமாகவும் சொல்லுது. அதனால சாஸ்திரம் வேதங்களை நாங்க படிக்கிறோம்னு நினைக்கிறவங்கள வேதங்களை வச்சு கட்டி போட்டுடுறாரு மிருகங்களை மாதிரி.
அதனால தங்களையும் பிறரையும் புனிதப்படுத்தக்கூடியவர்கள் உமது பாசமுள்ள பக்தர்கள் தான், அவங்க உங்ககிட்ட விரோதம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு மிகப்பெரிய பொருளுரை இருக்கு. ஏன்னா இதுல வர வார்த்தைகளுக்கு 27 27 3 பக்கம் போது வேதமூர்த்திகள் இப்போது கீழ்கண்ட பிழையான தத்துவங்களை ரத்து செய்துவிட்டன. எது? வைசேஷிகர்களின் உற்பத்திவாதம். அசத் உற்பத்திவாதம்ன்றது வைசேஷிகர்களது. இவர்கள் சிருஷ்டிக்கு மூலம் ஜடமே என்று எண்ணுகிறார்கள். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. சிருஷ்டிக்கு மூலம் ஜடம்ன்றாங்க. இதெல்லாம் பௌதிகவாதிகளும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஒரு அணு வெடிச்சது, அந்த வெடிச்சதுல இருந்து இன்னொன்னு வந்தது. அணு வெடிக்குதுனால அதுக்கு சக்தி இல்லாம எப்படி வெடிக்கும்? ஜடம் எப்படி செயல்படும்? அப்போ இந்த உலகத்தினுடைய மூலம் ஜடம் அப்படின்னு சொல்றாங்க வைசேஷிகவாதிகள். அதனால அது தப்பு. நையாயிகர்கள் சத் விநாசவாதம் அது வச்சு இவர்கள் முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கு உணர்வில்லைன்றாங்க நியாயவாதிகள். 3வது சாங்கியர்கள் சகுணத்துவ பேதவாதம். இவர்கள் ஆத்மாவை அதன் தெளிவான குணங்களிலிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள். ஆத்மாவை பிரிச்சிடுறாங்க. 4வது மீமாம்சகர்கள் விபனவாதம். இவர்கள் பௌதிகமான செயல்களோடு ஆத்மா நித்தியமாக சம்பந்தம் கொண்டுள்ளது என்று, ஏன்னா அந்த கர்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. 5வது மாயாவாதிகள் விதர்த்தவாதம். இவர்கள் ஆத்மாவின் இகலோக நிஜ வாழ்வை வெறும் பிரம்மை என்று கூறி அதன் பெருமையினை குலைக்கின்றனர். மாயாவாதிகள் எப்படி மாறுபடுறாங்கன்னா, இப்ப இங்க இருக்கிறது எல்லாம் போய் இந்த உலகத்துல பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்தியம்னா பொய்ன்னு சொல்றாங்க. இது பொய் கிடையாது. இந்த உலகம் பொய் கிடையாது, நிரந்தரம் இல்லாதது. நல்லா புரிஞ்சுக்கணும். கருத்துக்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு இப்போது பரிச்சயவாதம் எனப்படும் பக்தி தொண்டு தத்துவத்தை பார்ப்போம். இந்த பக்தி தொண்டு தத்துவத்தை தான் வேதமூர்த்திகள் வழங்குகின்றனர். இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் வைஷ்ணவர்கள் ஜீவாத்மாவானது ஆன்மீக தோற்றமுடைய ஒரு துணுக்கு என்றும், குறைந்த அளவு அறிவுடையது என்றும், சுதந்திரம் இல்லாதது என்றும், பௌதிக குணங்களற்றது என்றும் போதிக்கின்றனர். இந்த ஜீவாத்மானுடைய குணங்களை நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். அது பௌதிக குணங்கள் கிடையாதது. அது ஒரு சின்ன துளி தான். அது அறிவுடையது, சுதந்திரம் இல்லாதது. அவன் மிகச்சிறியவன் என்பதால் ஜடசக்தியின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு பௌதிக வாழ்வின் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை உடையவன் ஆகிறான். சின்னதா இருக்கிறதுனாலதான் இங்க ஜட கட்டுப்பாட்டுக்கு வரான். பெரியவன் யாரு? கடவுள். அதனால அவர் வர்றதில்லை. பகவானுடைய பக்தி தொண்டாற்றுவதால் மட்டுமே அவனால் அந்தரங்க சக்தியின் புகலிடத்திற்கு திரும்ப முடியும். பகவானுக்கு பக்தி செஞ்சா அவங்க திரும்பலாம். பலநோக்கு கர்மத்திலோ மனக்கற்பனையிலோ அல்லது வேறு முறைகளிலோ ஈடுபடுவதன் மூலம் கிடையாது. வேற முறைகள்ல பகவான் கிட்ட போகவே முடியாது. எனவே கிருஷ்ணர் தமது சொந்த வார்த்தைகளில் கூறுவதாவது: பக்தியாகம் ஏகையா கிராய ஸ்ரத்த ஆத்மா பிரிய சதாம் பக்தி புனாதி நிஷ்டா ஸ்வபாகான் அபி சம்பவாத். என்னிடம் முழு நம்பிக்கை கொண்டு கலப்படமற்ற தூய பக்தி தொண்டை பயிற்சி செய்வதால் மட்டுமே பரமபுருஷராகிய என்னை ஒருவனால் அறிய முடியும். நான் இயல்பாகவே என் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானவனாவேன். என்னை அவர்கள் தங்களுடைய அன்பு தொண்டின் ஒரே குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இத்தகைய தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் நாய் தின்பவர்கள் கூட இழிபிறவியின் கலங்கத்திலிருந்து தங்களை புனிதப்படுத்தி கொள்ள முடியும். என்னை எப்படி அடைய முடியும்னு பகவான் பாகவதம் 11வது காண்டத்துல சொல்றார். அவரை கலப்படமற்ற பக்தி தொண்டுல பயிற்சி செஞ்சாதான் அவர் அடைய முடியும். அவர் இயல்பாகவே பக்தர்களுக்கு பிரியமானவர். அதனால பக்தி தொண்டையை குறிக்கோளாக கொண்டு பக்தி தொண்டுல ஈடுபட்டவன் நாய் தின்ற பிறவியில பிறந்தாலும், நாய் தின்ற குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவனால கூட முன்னேற முடியும்னு சொல்றார். பரமபுருஷரின் பக்தர்கள் சிருஷ்டியில் உள்ள அனைத்திற்கும் அகில சத்த புகலிடமான நிக்கேத அவரை வழிபடுகின்றனர். மேலும் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களின் தத்துவார்த்த உண்மையே சத்துவம் இவ்வைஷ்ணவ பக்தர்கள் தங்களுடைய வசிப்பிடமாகவும் புகலிடமாகவும் கொண்டிருப்பதால் இவர்களையும் அகில சத்வ நிகேதர்கள் என்று அழைக்கலாம். பகவானுடைய இந்த பக்தர்கள்லாம் அகில சத்வ நிகேதர்கள்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பகவான் தான் எல்லாமே அவங்களுக்கு. அதனால அகில சத்வ நிகேதர்கள்னு சொல்லப்படுறாங்க. இவ்வாறாக ஸ்ரீபாத மத்வாச்சாரியர் தமது வேதாந்த சூத்திர பாஷ்யத்தில் சத்தியம் ஹி ஏவேதம் விஸ்வம் அஸ்ருஜதக, அதாவது அவர் இவ்வுலகை உண்மையானதாக படைத்தார்
என்ற சுருத்தி மந்திரத்தை மேற்கோள் காட்டுகிறார். மேலும் பாகவதம் 7:1-11 பரமபுருஷரை பிரதான பும்பியாம் நரதேவ சத்தியகிருத்து ஜடத்தையும் ஜீவராசிகளையும் கொண்ட ஓர் உண்மையான பிரபஞ்சத்தை படைத்தவர் என்று குறிப்பிடுகிறது. வைஷ்ணவர்களுடைய சித்தாந்தத்தைப்படி இந்த உலகம் பொய்யானது கிடையாது, உலகம் உண்மையானது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. உண்மையானது ஆனால் நிரந்தரமற்றது. அங்கே ஒரு புள்ளி வருது. இது உண்மையானது ஆனால் நிரந்தரமற்றது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் அகில சத்வ நிகேத என்ற வாக்கியத்திற்கு ஆழ்ந்த ரகசியம் உள்ள வேறொரு அர்த்தத்தை சுட்டி காட்டுகிறார். அதாவது பரமபுருஷரின் வசிப்பிடங்கள் எந்த விதத்திலும் குறைவுடையவை அல்ல, எனவே அவை வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது பகவானுடைய இழுப்பெடுத்த சொல்லுது. கவலையும் கட்டுப்பாடும் இல்லாத பிரதேசம் என்பது இதன் பொருளாகும். யாருடைய பக்தி தொண்டை பகவான் அன்புடன் ஏற்றுக்கொண்டாரோ அந்த வைஷ்ணவர்கள் பகவான் காப்பாற்றுவார் என்பதில் முழு நம்பிக்கை கொண்டு மரண பயத்தையே விட்டு விடுகின்றனர். ஏன்னா பக்தர்களுக்கு மரண பயம் ஏன் இல்லைன்னா, பகவான் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார்ன்றது. மரணத்திலிருந்து இல்லை, நித்திய வாழ்வை கொடுப்பார்ன்றது வரைக்கும். தங்களுடைய நித்திய வீட்டிற்கு திரும்பும் வழியில் அந்த மரணமே அவர்களுக்கு மற்றொரு சுலபமான அடியாக அமைந்து விடுகிறது. ஏன்னா மரணம் என்பது பக்தர்களுக்கு தன்னுடைய தாய் வீட்டிற்கு செல்லும் பெண்ணை போல, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சொந்த நாட்டிற்கு திரும்பும் பிரயாணி போல, பயணம் செய்பவனை போல. ஒருத்தன் பயணம் செய்கிறான், ஆனால் திரும்பிய தன்னுடைய வீட்டுக்கு வரான் பாருங்க. அப்போ அவனுக்கு நான் என்னுடைய வீட்டிற்கு வரேன். அந்த மாதிரி நாமெல்லாம் மரணம் என்பது என்னன்னா, என்னுடைய பயணம் முடிஞ்சிச்சு, நான் திரும்பவும் என்னுடைய தாய் தந்தையரிடம் திரும்பி செல்கிறேன்னு முடியணும். ஆனால் பரமபுருஷரின் பக்தர்கள் மட்டுமே மரண பயத்திலிருந்து முக்தி அடைவதற்கு தகுதியானவர்களாவார். மற்றெல்லா யோகிகளும் கற்றறிந்த பண்டிதர்களுக்கும் ஏன் அந்த தகுதி இல்லை? அதற்கு சுருதிகள் இங்கு விடையளிக்கின்றன. பகவானின் கருணையில் நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி தன் முகத்தை திருப்பாதவன் விமுக சரணடைந்த பக்தர்களுக்கு ஞான ஒளி ஊட்டும் அதே வேத வாக்கியங்கள் மாயையில் கட்டப்படுகிறான். பக்தர்கள் பொதுவா நம்ம ஏன் இந்த உலகத்துல இருக்கிறோம்னா, பகவான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிட்டு இங்க வந்துட்டோம். பக்தர்களுக்கு மட்டும் ஆன்மீக உலகம் இருக்கு, அபக்தர்களுக்கு அதாவது யோகிகளுக்கும் மற்ற முனிவர்களுக்கும் ஏன் இல்லைன்னும் போது அவங்க வேத வாக்கியங்களால குழம்பிடுறாங்க. அதனால அவங்கள வேத வாக்கியங்களே கட்டி போட்டுடுது. எதை கொண்டு மேல போனோமோ அதை கொண்டு கீழே இறங்கிடுறாங்க. சில நேரத்துல பக்தர்களுக்கு கூட இது பொருந்தும். அதாவது அவங்க சாதாரணமா நல்லவங்களா இருந்திருப்பாங்க, பக்தி மார்க்கத்துக்கு இன்னும் கெட்டவர்களாகவும் மாறி போனதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம தமிழ்நாட்டிலேயே உதாரணம் எடுத்துக்கினா, தமிழ் பெண்கள்லாம் எப்பொழுதுமே ஒரே திருமணம் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையில. ஆனா இஸ்கான் இயக்கம், பக்தி இயக்கம், அதுல பல வெளிநாட்டு பக்தர்களுடைய கலப்புனால அவங்க வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பல திருமணங்கள் செய்து கொள்றாங்க. அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் பல திருமணம் செஞ்சுக்கிறாங்களே, நாமளும் பல திருமணம் செய்யலான்னு சொல்லிட்டு மாறி போயிடுறாங்க. எதை கொண்டு மேலே போனோமோ அதை கொண்டு கீழே இறங்குறாங்க. நம்ம இங்க நம்ம பக்தியை அதிகப்படுத்துறதுக்கு. பிரபுபாதரும் இலக்கியமும் சரி, ஆனா இதுல அவங்க சரியில்லாதனால அதை பார்த்துட்டு இதுதான் அது அப்படின்னு நினைச்சு கீழே இறங்குறவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த வேதங்களை கொண்டு மேலதான் போனோம், ஆனா வேதங்களை கொண்டு கீழே இறங்கிடுறாங்க இவங்கெல்லாம். வேதங்கள் பின்வருமாறு எச்சரிக்கின்றது. ஆனா அதே வேதங்கள் எங்கெல்லாம் நம்மளுக்கு சரியா சொல்லுதோ சொல்லி கொண்டிருக்கிறது. தஸ்ய வாக் தந்திர் நாமானி தாமானி தஸ்யே தம் வாச்சா தந்தியா நாமபிர் தாமபி சர்வம் சிதம். இவ்வுன்னத ஓசையின் நூல்கள் புனித நாமங்களை கொண்ட ஒரு மாலையாக உருவெடுக்கின்றன. அதே சமயம் பிணைக்கும் கயிறுகளாகவும் உருவெடுக்கின்றன. வேதங்கள் தங்களுடைய கட்டளைகள் என்ற கயிற்றினால் இவ்வுலகம் முழுவதையும் கட்டி போடுகின்றன. விதமாக பொய் அகங்காரம் என்னும் சங்கிலியால் அவை அனைத்தும் ஜீவன்களையும் பிணைக்கின்றது. இதே வேதங்கள் படிச்சு ஒழுங்கா பகவான் அறிஞ்சோம்னா அது மாலை. அதை படிக்காம அதை சரியா புரிஞ்சுக்காம தப்பர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதுவே கயிறாய் கட்டிடும். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உண்மை நிலை கண்டுணர கூடியதாகும். அப்பரோக்ஷ. ஆனால் திவ்யமான பார்வையுடையவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமாகும். அசுத்தமான இதயங்களுடைய தத்துவவாதிகள் இவ்வுண்மையை பரோக்ஷ என்று தவறாக நினைக்கின்றனர். அப்பரோக்ஷ அப்படின்றது ஒண்ணு, அதுக்கு எதிர்மறையானது பரோக்ஷ. அதாவது இதை கற்பனை செய்து மட்டுமே பார்க்க முடியும் என்றும் நேரடியாக அனுபவித்து உணர முடியாது என்றும் அவர்கள் எண்ணுகின்றனர். இத்தகைய சிந்தனையாளர்களின் அறிவு உண்மை நிலையான கீழான அம்சங்களை பற்றிய சந்தேகங்களையும்
தப்பு அபிப்பிராயங்களை மட்டுமே போக்க உதவக்கூடியும். இவங்கெல்லாம் அந்த அடிப்படை விஷயங்கள்ல கூட சரியா இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 6 தத்துவங்கள் வந்து அடிப்படை சில விஷயங்களை போதிக்குது. ஆனால் அதுக்கு மேலே அவங்களால உயர முடியாது. ஆனால் இவர்களது அறிவு பௌதிக மாயையை கடந்து பரபிரம்மனை அணுகுவதற்கு பயனற்றதாகும். இந்த உலகத்துல நல்லா வாழறதுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கங்கள் இருக்கு உலகத்துல. அவங்கெல்லாம் போய் சொல்லாதிருப்பாயாக, தான தர்மம் செய்வாயாக, பிறன் மனைவியை தொடாதிருப்பா, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க, உண்மைதான். ஆனா அதுக்கு மேல கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவரை அடைய வேண்டும், அவரோட நம்ம சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்ன்ற ஞானத்தை கொடுக்காதனால அதெல்லாம் பௌதிகமாயிடுது. பூர்ண தூய்மை அடையும் வரை பரமபுருஷருக்கு சிரத்தையுடன் அன்பு தொண்டாற்றும் பக்தர்கள் மட்டுமே பகவானின் மகிமையையும் அற்புதமான இரக்கத்தையும் நேரடியாக உணர்ந்தறியும் ரூபத்தில் அவரது கருணையையும் பெறுவார்கள் என்பது பொதுவான விதியாகும். யாரு கிருஷ்ணரை நீங்க விளக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த மதமா இருந்தாலும் சரி, அது எதா இருந்தாலும் சரி, இலக்கை கொண்டு அடைய முடியாது. பரமபுருஷர் தகுதியற்றவர்களுக்கும் தமது கருணையை பொழியும் சுதந்திரமானவர் என்பதில் ஐயமில்லை. தகுதி இல்லைனாலும் கிருஷ்ணர் கருணை கொடுப்பார். உதாரணமாக, குற்றம் மிகுந்த அசுரர்களை கொல்லும் பொழுது அவர் இவ்வாறு செய்கிறார். ஆனால் அசுரர்களை விட மாயாவாதிகளுக்கும் மற்ற நாஸ்திக தத்துவவாதிகளுக்கும் அனுகிரகம் செய்யும் எண்ணம் பகவானுக்கு மிக குறைவாகவே இருக்கிறது. அசுரர்களை ஏன் அவர் கருணை காட்டுறாருன்ற விஷயத்த இங்க சொல்றாங்க பாருங்க. அசுரர்கள் வந்து கிருஷ்ணரை எதிர்க்கிறாங்க. எப்படி எதிர்க்கிறாங்க? எப்ப பாரு கிருஷ்ணரையே நினைச்சு எதிர்க்கிறாங்க. கம்சன் பாருங்க, 24 மணி நேரம் கிருஷ்ணரையே நினைச்சுன்னு தான். ஆனா மாயாவாதிகள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்க ஆன்மீகவாதிகள் தான். ஆனா கிருஷ்ணருக்கு மிகப்பெரிய துரோகம் செய்பவர்கள் மாயாவாதிகள். கிருஷ்ணர் ஏன் மறுக்கிறார்கள்? அப்ப அவங்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு அருணையை காட்டுறது இல்லைன்னு சொல்றாரு, அனுகிரகம் செய்யறது மிக குறைவுன்னு சொல்றாங்க. ஆனால் விஷ்ணு பக்தர்கள் தத்துவ ஆராய்ச்சியிலும் தர்க்க சாஸ்திரத்திலும் நிபுணர்களாக இல்லாது இருக்கக்கூடும். விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கூட புரியாம கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் அறியாமையில் உள்ளனர் என்று நினைக்க கூடாது. ஏன்னா வேதங்கள்லாம் படிக்கிறது இல்லை. விஷ்ணு பக்தர்கள்லாம் வேதம்லாம் படிக்கிறது இல்லை. சில பக்தர்கள்லாம் எதுவுமே படிக்காம முழு ராம பக்தர்களா இருக்கலாம். கிருஷ்ணருக்கு தொண்டு புரியலாம், நரசிம்மருக்கு வழி தூய பக்தி செய்யலாம். அதனால அவங்க அறியாமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. பூர்ணமான ஆத்ம உணர்வானது ஒருவனது சொந்த மனோ தத்துவ முயற்சியினால் அடையப்படக்கூடியது அல்ல. நம்ம மனோ கற்பனையோ மனோ தத்துவத்தையோ வைக்கக்கூடாது. அது பகவானின் அனுகிரகத்தை பெறுவதன் மூலம் கூடியதாகும். இந்த பக்தி இருக்கு பாருங்க, அது வந்து பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் வரும். இதை வேத பிரமாணத்திலிருந்து நாம் காண்கிறோம். வேதமே சொல்லுது, முண்டக உபநிஷத்துல, நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன எம் ஏவைஷ விருணுதே தே லப்யஸ் தஸ்யைஷ ஆத்ம விவருணுதே தனும் ஸ்வாம். இப்பரமாத்மாவை நியாயவாதத்தினாலோ அல்லது சொந்த மூளையின் சக்தியை பிரயோகிப்பதாலோ அல்லது பல சாஸ்திரங்களை கற்பதாலோ அடைய முடியாது. மாறாக யாரை பரமாத்மா அனுகிரகிக்க விரும்புகிறாரோ அவனால் மட்டுமே அவரை அடைய முடியும். அத்தகைய ஒருவனுக்கு பரமாத்மா தமது உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார். பகவான் யாரை நினைக்கிறாரோ அப்புறம் அவரை நினைக்கிட்டோம், நான் நினைக்க மாட்டேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. முயற்சி செய்யும் போது அவர் வந்து கை கொடுப்பார். நீங்க கை தூக்குனீங்கன்னா கையை பிடிச்சி இழுப்பார். அப்ப அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு அவருடைய ஆத்ம விஷயங்களை நமக்கு புரிய வைப்பார். அது இன்னொன்னு, பகவானுடைய அனுகிரகம் யாருக்குன்னா வரணும்னா அவங்களுக்கு வந்து பகவத் பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கும். வேறொரு இடத்தில் சுருதி வாக்கியம் பக்தனின் வெற்றியை பின்வருமாறு கூறுகிறது. தேகாந்த தேவ பரம் பிரம்ம தாரகம் வியசஷ்டே. இவ்வாழ்வின் முடிவில் புனிதமடைந்த ஆத்மா ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை காண்பது போல் தெளிவாக பரமபுருஷரை காண்கிறான். இந்த யார் நல்லபடியா பக்தி பண்ணீங்களோ முடிவுல வந்து நட்சத்திரங்களை நாம் காண்பது போல பகவானை வந்து பக்தன் காண முடியும். அப்ப ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் வைஷ்ணவர்கள் ஆக விரும்புபவருக்கு பின்வருமாறு உற்சாகம் அளிக்கிறது. எஸ்ய தேவா பராபக்திர் யதா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதாகி அர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனக. இது மிகவும் பிரபலமான ஒரு ஸ்லோகம். யாருக்கு பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ள மகாத்மாக்களுக்கு வேத அறிவின் முழு கருத்தும் தானாக வெளிப்படுகிறது. கிருஷ்ணர் மேலேயும் மகாத்மாக்கள் மேலேயும் ஆன்மீக குருவிடமும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். அப்படி வைக்கும்போது நீங்க படிப்பறிவே தேவையில்லை. உங்க மனசுல வந்து உங்களுக்கு தேவையான
அறிவை பகவானே கொடுத்துருவார். இப்ப ஜீவகோஸ்வாமி பின்வரும் ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத்தின் இஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகிறார். இதெல்லாம் மேல காட்டுறார். எவர் ரிக்வேத மந்திரங்களால் குறிப்பிடப்படுகிறாரோ, எவர் மிக உயர்ந்த ஆன்மீக ஆகாயத்தில் வாழ்கிறாரோ, எவர் அவ்வுயர்ந்த நிலையில் பங்கேற்க செய்ய தமது புனித பக்தர்களை அந்நிலைக்கு உயர்த்துகிறாரோ அவரே பரமபுருஷர் ஆவார். பகவானிடம் தூய அன்பை விருத்தி செய்து கொண்டு அவரது இணையற்ற நிலையை உணர்பவன் பகவானுடைய பெருமைகளின் மதிப்பை சரியாக அறிந்து துக்கத்திலிருந்து விடுபடுகிறான். அப்பரமபுருஷரை அறிந்தவனுக்கு ரிக்வேத மந்திரங்களால் வேறென்ன நன்மை அளிக்க முடியும்? பகவானை அறிபவர்கள் அனைவரும் பரமகதி அடைவார்கள். இன்னொரு ஸ்லோகம். யார் அனைத்து வேதங்களுக்கும் எஜமானரோ, எவரில் எல்லா கிரகங்களும் ஓய்வெடுக்கின்றனோ, எவர் 2 கால்கள் மற்றும் 4 காலுடைய அனைத்து ஜீவன்களுக்கும் இறைவனோ, அப்பரம புருஷருக்கு நெய் ஓமத்துடன் கூடிய எங்களது வழிபாட்டை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்ரீதர சுவாமி தன்னுடைய பிரார்த்தனையை வச்சு முடிக்கிறார். தபந்து தாபை பிரபதந்து பர்வதாத் அடந்து தீர்த்தானி படந்து சாகமான் யஜந்து யாகைர் விவதந்து வாதைர் ஹரிம் வினானைவ மிருதிம் தரந்தி. அவர்கள் கடும் தவங்களை மேற்கொள்ளட்டும், மலையுச்சியிலிருந்து கீழே குதிக்கட்டும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யட்டும், சாஸ்திரங்களை கற்கட்டும், வேள்விகளால் வழிபாடு செய்யட்டும் மற்றும் பல்வேறு தத்துவங்களை விவாதிக்கட்டும். ஆனால் பகவான் ஸ்ரீ ஹரி இல்லாமல் அவர்களால் ஒருபோதும் மரணத்தை கடக்க இயலாது. அரிம் வினா நைவ மிருத்யும் தரந்தி. அரிம் வினா நைவ மிருத்யும் தரந்தி. பகவானுடைய கிருஷ்ணர் ஹரி இல்லாம நாம் மரணத்தை வெல்ல முடியாதுன்னு சொல்லி ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கிறார். ஸ்லோகம் 28. துவம் அகரண ஸ்வராட் அகில காரக சக்தி தரஸ் தவ பலிம் உத்வஹந்தி சமதந்தி அஜயாமினாஷ வர்ஷ புஜோ கில ஸ்ருதி பதேர் இவ விஸ்வ சுருஜோ விததி யத்ர ஏத்வ அதிக்ருதா பவதச்சகிதாக. உங்களுக்கு பௌதிக புலன்கள் இல்லை என்ற போதிலும் சுய பிரகாசமுடையவரான நீர் அனைவருடைய புலன் சக்திகளையும் பராமரிக்கிறீர். ஒரு ராஜ்யத்தின் பல்வேறு பகுதிகளின் அரசர்கள் தங்களுடைய சொந்த பிரஜைகளால் செலுத்தப்படும் வரி பணத்தை அனுபவிக்கும் அதே சமயம் மொத்த ராஜ்யத்தின் உரிமையாளரான பேரரசருக்கு தங்களது வரி பணத்தை செலுத்துகின்றனர். அதுபோலவே தேவர்களும் ஜட இயற்கையும் தங்களது உபாசகர்களால் செலுத்தப்படும் காணிக்கைகளை அனுபவிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகின்றனர். இவ்வாறாக உம்மிடம் உள்ள பயத்தினால் பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாக்கள் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை சிரத்தையுடன் நிறைவேற்றுகின்றனர். இந்த ஸ்லோகத்துல தேவி தேவர்களை பத்தி சொல்லப்படுது. தேவி தேவர்கள்லாம் அந்த உலகத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் கலப்படமான பக்தர்கள்னு சொல்லப்படுறாங்க, மிஸ்ர பக்தர்கள்னு சொல்றாங்க. அந்த கலப்படமான இந்த பக்தர்கள் அவங்க நாம கொடுக்குற ஆகுதிகள் அந்த இதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு அவங்க பகவானுக்கு அதே சமயம் பகவானுக்கும் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இது தேவர்களை பத்தின ஒரு ஸ்லோகம். அனைத்து ஜீவராசிகளும் பகவானின் சர்வாதிகாரத்தை ஒப்புக்கொண்டு முழு மனதுடன் அவரது பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். இதுவே வேதமூர்த்திகளின் ஒருமித்த கருத்தாகும். ஆனால் இப்பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் பகவான் நாராயணர் பின்வருமாறு வினவி இருக்கக்கூடும். எனக்கு கூட புலனுறுப்புகளுடனும் அவை அங்கங்களுடைய கூடிய ஒரு தேகம் இருப்பதால் பிறரை போல நானும் வினை ஆற்றுபவனாகவும் சுகம் அனுபவிப்பவனாகவும் தானே இருக்கிறேன். குறிப்பாக அனைத்து ஜீவன்களின் இதயங்களிலும் பரமாத்மாவாக இருந்து கொண்டு எண்ணற்ற உறுப்புகளையும் அங்கங்களையும் நான் கண்காணிப்பதால் அனைவரது மொத்த புலனுறவில் நான் எப்படி சம்பந்தப்படாமல் இருக்க முடியும்? கூடியிருந்த சுருதிகள் இங்கு பின்வருமாறு பதிலளிக்கின்றன. பகவானே சும்மா கேள்வி கேட்கிறாராம். நான் எனக்கே புலன் இருக்குல்ல, எனக்கு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப நான் எப்படி நானும் செயல்படுற மாதிரி தெரியுது, நான் எப்படி வேறுபட்டவன் அப்படின்னு அவரே கேட்கிறார். இன்னொரு விஷயத்துல எல்லாருடைய இதயத்திலயும் நானே பரமாத்மாவா இருக்கிறதுனால எல்லாருடைய புலன்களோட நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். அப்ப எப்படி புலன் நுகரல்ல சம்பந்தப்படாம இருக்க முடியும் அப்படின்னும் போது சுருதிகள் அதுக்கு பதில் கொடுக்கின்றது. உமக்கு பௌதிக புலன்கள் இல்லை, எனினும் நீரே அனைவரிலும் உயர்ந்த ஈஸ்வரர் ஆகிறீர். அதுக்கு ஒரு ஸ்லோகம். அபானி பாத்தோ ஜவனோ கிரஹீதா பஷ்யதி அசக்ஷு ச ஸ்ருணோதி அகர்ணஹ சவேதி வேத்யம் ந ச தஸ்ய வேத்தா
தம் ஆகூர் அக்ரியம் புருஷம் புராணம். அவருக்கு கைகளோ கால்களோ இல்லை என்றாலும் அவர் மிக விரைவாக செல்லக்கூடியவரும் எதையும் பிடிக்கக்கூடியவரும் ஆவார். அவருக்கு கண்களோ காதுகளோ இல்லை என்றாலும் அவரால் காணவும் கேட்கவும் முடியும். அவரை அறிந்தவர் எவரும் இல்லை. எனினும் அவரே அறிவினால் அறியப்பட வேண்டியவரும் அறிவின் நோக்கமும் ஆவார். முனிவர்கள் அவரை மூல முதற் கடவுள் என்று விவரிக்கின்றனர். புருஷம் புராணம். இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புலன்கள் பௌதிக புலன்கள் கிடையாது. அவருக்கு புலன் இல்லைன்றது, பகவானுக்கு கண்கள் இல்லை அப்படின்னா கண்ணே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கண் இருக்கு, அது நம்ம கண்ணு மாதிரி இல்லை. அவருக்கு காது இருக்கு, நம்ம காது மாதிரி கிடையாது. அவருக்கு எல்லா புலன்களும் இருக்கு, அது பௌதிக புலன்கள் கிடையாது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. பரமபுருஷரின் கைகள், கால்கள், கண்கள் மற்றும் காதுகள் ஆகியவை சாதாரண பந்தப்பட்ட ஆத்மாக்களை உடையது போன்றவை அல்ல. மாறாக உன்னத அழகு வாய்ந்த பகவானின் அம்சங்கள் அவரது அந்தரங்க இயற்கையின் பிரத்யக்ஷமான தோற்றங்களாகும். இவ்வாறாக பந்தப்பட்ட ஆத்மாக்களின் உடலையும் ஆத்மாவையும் போலல்லாமல் பகவானும் அவரது உடலும் எல்லா வகையிலும் ஒத்த தன்மை உடையதாகும். இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. நம்முடைய உடம்புக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் வேற்றுமை உண்டு. இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா நிரந்தரமானது. அங்க பகவான் ஆத்மஸ்வரூபி. அங்க அவருடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேற்றுமை கிடையாது. மேலும் அவரது தாமரை கைகளாலும் தாமரை பாதங்களாலும் தாமரை கண்களாலும் மற்ற உறுப்புகளாலும் வேறெந்த உறுப்புகளின் காரியங்களை செய்ய முடியும். இது தொடர்பாக பகவானின் முதல் படைப்பாகிய ஸ்ரீ பிரம்மா பகவானை பற்றி பின்வருமாறு துதித்து போற்றுகிறார். இது பார்க்கலாம். அவர் கண்ணை கொண்டு எல்லாமே செய்வார். நம்ம கண்ணை கொண்டு பார்க்க மட்டும்தான் செய்ய முடியும். நல்லா கேட்டுங்க. காதை கொண்டு கேட்க தான் முடியும், காதை கொண்டு சாப்பிட முடியாது. நான் காதை வச்சு காதில் ஓட்டை இருக்கு, நான் உடனே பாயசத்தை சாதத்தை சப்பாத்தி காதில் விடுறேன்னா காது கெட்டு போயிடும். அது மாதிரி கண்ணை கொண்டு பார்க்கிறேன்னா பார்க்க முடியாது. பார்த்தாலும் பசி தீராது. பார்க்கலாம், ஆனால் பசி தீராது. வாயில் எடுத்து போட்டால் தான் சாப்பிட்டு தான் அது முடியும். ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லா புலன்களும் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதான் புலன்கள், நம்முடைய புலன்கள் பூர்ணமற்றவை, அவருடைய புலன்கள் பூர்ணமானவைன்றதை புரிஞ்சுக்கணும். அவருடைய புலன்கள் சச்சிதானந்தம், அவருடைய தேகம் சச்சிதானந்த தேகம். அதனால இப்போ பிரம்மா சொல்றாரு, அங்காணி யஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பகவானுடைய உன்னத ரூபம் ஆனந்தமும் உண்மையும் சாரமும் நிறைந்தது என்பதால் அது மிக பிரகாசமான காந்தின ஒளியை வெளிப்படுத்துகிறது. உன்னதமான அவரது உருவத்தின் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற எல்லா உறுப்புகளின் காரியங்களை செய்யக்கூடியதாகும். மேலும் எண்ணற்ற ஜட மற்றும் ஆன்மீக பிரபஞ்சங்களை அவர் காண்கிறார், பராமரிக்கிறார் மற்றும் தோற்றுவிக்கிறார். அத்தகைய கோவிந்தனை, ஆதிபுருஷனை நான் வணங்குகிறேன். பகவானுடைய புலன்கள் வேறுபட்டவை, நம்முடைய பொருள்கள் வேறுபட்டவை. அவரது ஆன்மீகமானவை, அது முழுமையானது, உண்மையானது, ஆனந்தமயமா, சச்சிதானந்தம். அதனால நம்முடைய புலன்களோட அவருடைய புலனை வச்சு பார்க்கக்கூடாது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அகில சக்தி தர என்ற வாக்கியத்திற்கு வேறொரு விளக்கம் தருகிறார். பரமபுருஷர் தமக்குள் பாதுகாத்து வரும் சக்தி அகில எனப்படுகிறது. அதாவது தாழ்ந்த அற்பமான அனைத்திற்கும் குறைபாடுகளிலிருந்து அது விடுபட்டதாகும். அவர் ஜீவராசிகளின் புலன்களுக்கு சக்தி அளிக்கிறார். இதை கேன உபனிஷத் பின்னருமாறு விவரிக்கிறது. ஸ்ரோத்ரஷ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாக்கச்சோ ஹ வாசம். அவர் செவிக்கு செவியாகவும் மனதுக்கு மனதாகவும் குரலுக்கு குரலாகவும் உள்ளார். எனவே ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத் அறிவிப்பதாவது, நா தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே நா தத் சமஸ் சாப்பியதிகச்ச திருஷ்யதே பராசரிய சக்திர் விவிதைவ சூரியதே ஸ்வபாவிகி ஞான பலக்கிரியாச்ச. அவர் செய்ய வேண்டிய பௌதிக செயலோ அச்செயலை நிறைவேற்றுவதற்கான பௌதிக புலன்களோ அவருக்கு இல்லை. அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. பரமபுருஷர் எப்படி அநேக சக்திகளை பெற்றுள்ளார் என்பதையும், அறிவு, பலம் மற்றும் செயல் ஆகிய அச்சக்திகள் ஒவ்வொன்றும் எப்படி சுயமாக செயல்படுகின்றன என்பதையும் வேதங்களிலிருந்து நாம் கேள்விப்படுகிறோம். மானிடர்களை ஆளும் இந்திரனும் பிற தேவர்களும் பரமபுருஷரின் சேவகர்கள் ஆவர். இவர்களுக்கு மேற்பட்டவர்களும் இரண்டாம் பட்ச சிருஷ்டிகர்த்தாக்களான பிரம்மாவும் அவரது மகன்களும் கூட பரமபுருஷரின் தொண்டர்களே. இச்சிறந்த தேவர்களும் முனிவர்களும் பிரபஞ்சத்தை நிர்வகிப்பதாலும் மனித குலத்திற்கு ஆன்மீக வழிகாட்டுவதாலும் பரமபுருஷரை வழிபடுகின்றனர். இப்போ இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ணருக்கு எந்த காரியம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நா தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே.
ஆனா அவர் என்ன பண்றாரு, அவருடைய வேலைக்காரனுங்களை வச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிறார். அவருடைய சக்தி பலவிதமான, பராசரிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே. ஆனா அவருக்கு பலவிதமான சக்திகள் இருக்கு. அது ஒவ்வொரு சக்தி ஒரு ஒரு வேலையை செஞ்சுக்குது. அப்ப சக்தி வாய்ந்த பிரபஞ்ச நிர்வாகிகள் பரமேஸ்வரரான ஸ்ரீ விஷ்ணுவிடம் பயபக்தியுடன் சரணடைகின்றனர். எல்லாரும் தேவி தேவர்கள்லாம் பயப்படுறாங்க. காற்று கூட வீசுறதுக்கு பயப்படுது. அக்னி எரிப்பதற்கு பயப்படுகிறது. அது இங்க சொல்லப்பட்டிருக்குது. அவரிடம் உள்ள பயத்தினால் தான் காற்று வீசுகிறது. அவரிடம் உள்ள பயத்தினால் தான் சூரியன் நகர்கிறது. அக்னியும் இந்திரனும் அவருடைய கடமைகளை செய்கின்றனர். அவருடைய பயத்தினால்தான் 5வதாக வரும் மரணமும் அதன் போக்கில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மரண தேவன் என்னைக்குமே பொய்க்கிறது இல்லை. என்னைக்கு மரணமோ அன்னைக்கு மரணம் சம்பவித்தே ஆக வேண்டும். அதனால அவரும் அப்படியே ஓடுறார். அதனால ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கிறார், அனிந்திரியோபி யோ தேவக சர்வகாரக சக்தி திருக் சர்வக்ன சர்வகர்த்தாச்ச சர்வசேவியம் நமாமிதம். பரமபுருஷருக்கு பௌதிக புலன்கள் இல்லை என்றாலும் அனைத்து ஜீவன்களின் புலன் இயக்கங்களையும் அவர் ஆள்கிறார். அவர் அனைத்தையும் அறிந்தவரும் அனைத்து செயல்களையும் நிறைவேற்றுபவரும் ஆவார். அவரே அனைத்து பக்தி தொண்டிற்கும் தகுந்த பொருள் ஆவார். அவருக்கு எனது வணக்கங்கள். ஸ்லோகம் 29. ஸ்திர சர ஜாதக ஷ்யூர் அஜயோத்த நிமித்தயுஜோ விஹர உதிக்ஷயா யதி பரஸ்ய விமுக்த தத நஹி பரமஸ்ய கச்சித் அபரோ ந பரஸ்சத் பதே பவேத் வியத இவாபதஸ்ய தவ சூன்ய துலாம் ததஹ. மொழிபெயர்ப்பு. நித்திய முக்தரான உன்னத பகவானே, உமது ஜட சக்தியானது அசையும் அசையாத உயிரினங்களின் பௌதிக ஆசைகளை தூண்டுவதன் மூலம் அந்த உயிரினங்களை தோன்றச் செய்கிறது. ஆனால் ஜடசக்தியின் மீது உமது பார்வையை செலுத்தி அதனுடன் நீர் விளையாடும் போது மட்டுமே அது சாத்தியமாகிறது. எப்படி பரிசுத்தமான ஆகாயத்திற்கு உணர்ந்தறியக்கூடிய குணங்களுடன் எந்தவித தொடர்பும் இல்லையோ, அப்படியே பரமபுருஷராகிய தாங்கள் எவரையும் நெருங்கிய நண்பனாகவோ அல்லது அந்நியனாகவோ காண்பதில்லை. இந்த ஸ்லோகத்துல அந்த ஜட சக்தியை அவர் பார்க்கறது மூலம் செயல்படுத்துறார். ஜட சக்தி, இந்த உலகத்துல இருக்கிற ஜட சக்தின்னு சொல்லக்கூடிய இயற்கை, அந்த இயற்கையை அவர் பார்க்கறது மூலம் செயல்படுத்த வைக்கிறார். ஆனால் இந்த உலகத்துல அவர் அவருக்குன்ட்டு பகவானுக்கு யாருமே நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. எல்லாருமே சமம் அவரை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம பகவத்கீதையில கூட பார்க்கணும். சமூகம் சர்வபூதேஷு நாமே துவேஷோ அஸ்தி ந பிரியம். எனக்கு யாரும் நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நான் பிரதிபலனை கொடுக்குறேன், சமமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜீவராசிகள் அவர்களுடைய பராமரிப்பிற்கும் நலனுக்கும் சர்வசக்தி படைத்த சுதந்திரமுள்ள பகவானையே முழுமையாக நம்பியுள்ளன. எல்லாத்துக்கும் நம்ம பகவானை தான் நம்பியிருக்கோம். அது மட்டுமின்றி உடல் பெற்ற அவர்களது வாழ்வு கூட அவரது தனிப்பெரும் கருணையினால் வந்ததுதான். பகவானுக்கு இவ்வுலகில் அற்ப சுகங்களிலிருந்து அடையக்கூடிய லாபம் ஏதும் இல்லை. அவர் பொறாமை அல்லது காமம் என்ற கலங்கலத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கிறார். இதனால் அவருக்கு பௌதிக விவகாரங்களில் எந்தவித விருப்பமும் இல்லை. அவர் தமது தூய பக்தர்களுடன் ரகசியமான அன்பான லீலைகளில் முழுமையாக ஈடுபட்டுள்ளார். இந்த லீலைகள் அவரது ஆன்மீக சக்திகளின் உள்ளார்ந்த அந்தரங்க ராஜ்யத்தில் நிகழ்கின்றன. எனவே எப்போதாவது அவர் பௌதிக சிருஷ்டி எனும் விவகாரத்தில் சிரத்தை கொள்ள விரும்பினாள் என்றால் அதற்கான ஒரே காரணம் நிலை இழந்த ஆத்மாக்களை மீண்டும் இந்த நித்யானந்த ராஜ்யத்தினுள் கொண்டு வர அவருக்கு உதவியாக இருப்பதுதான். பகவான் இந்த பௌதிக விஷயங்கள்லாம் எதுலையுமே தலையிட்டுக்கிறது இல்லை. அதில் அவர் பாதிப்படைகிறதெல்லாம் கிடையாது. அப்படி பௌதிக உலகத்திற்கு அவர் எதாவது கவனம் செலுத்துறாருன்னா எதுக்கு கவனம் செலுத்துறாரு, எதுக்கு இங்கே அவர் கவனம் செலுத்துறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள்லாம் கொண்டு போகலான்ற ஒரு எண்ணம். அவர் உண்மையாக என்ன பண்ணுறாருன்னா ஆன்மீக உலகத்தில் அவர் நித்தியமாக ஆனந்தமாக அவருடைய பக்தர்களோட இருந்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவானுடைய சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வை மேற்கொள்ள விரும்பும் கீழ்ப்படியும் குணமில்லாத ஆத்மாக்களுக்கு, பகவானுடன் சம்பந்தம் இல்லாத, பகவானோட சம்மந்தமே படாமல் நான் தனியாக வாழணும், நான் தனியாக சுகிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கு பொருத்தமான உடல்களும் அவர்களது சுதந்திரத்தை பயிற்சி செய்வதற்கேற்ற மாயையான ஒரு சூழ்நிலையும் தேவைப்படுகிறது. ஒருத்த ரொம்ப நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கீழ்த்தரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறான், அதுலேயே ரொம்ப ஆசைப்படுறான்னா அதுக்கு ஒரு உடலை கொடுக்கணும். இப்போ பன்றி உடலை கொடுத்து நீ போய் மலத்தை சாப்பிடுன்னு அனுப்புகிறார்.
அதுக்கான சூழ்நிலையெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியது பகவான் தான். பன்றி மாதிரி ஆசை உடையவங்களுக்கு பன்றி உடல் கிடைக்கும். கிடைச்சி அப்போ அந்த பன்றிக்கு போய் இப்போ பன்றி நீ மலத்தை தின்கிறாயே அப்படின்லாம் அது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பன்றிக்கு அது ஒரு ஃபீலே ஆகாது, அப்படியே முழு இன்பத்துல இருக்கும். அப்போ இதெல்லாம் யார் பண்றதுன்னா கடவுள் தான் பண்றாரு. கருணாமூர்த்தியான பகவான் அவர்களுடைய சொந்த வழியில் சென்று அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்கு சம்மதிக்கிறார். ரொம்ப அருமையான கருத்து. நீ போ, உன்னை விட்டு பிடிக்கிறேன் அப்படின்றார். நீ போ, என்ன பண்ற, என்ன ஆட்டம் ஆடுறிய ஆடு, ஆனா அங்க அடி வாங்குவல்ல, அப்ப என் பக்கம் திரும்புவேன். ஆனால் நீ போய் அடி வாங்கின்னு வா. எனவேதான் அவர் பௌதிக படைப்பு சக்தியான மகாமாயையை பார்வையிடுகிறார். இப்பார்வையினால் கிளர்ச்சி அடையும் அவள் பகவானின் சார்பாக தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறாள். அப்படின்னா என்ன, அந்த இயற்கையை பார்க்கிறார் பகவான். இயற்கையை பார்த்தோன்னே இயற்கை உலகத்தை படைக்கிறது, உலகத்துல ஜீவராசிகள் வர்றது, அதெல்லாம் அவளும் அவளது உதவியாளர்களும் தேவர்களும் தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் முதலான ஜீவன்களின் எண்ணற்ற சூட்சும ஸ்தூல உடல்களை உற்பத்தி செய்கின்றனர். பிரம்மா படைக்கிறார், இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விரும்பும் வசதிகளையும் அவர்களுக்கு தகுதி உள்ள வசதிகளையும் அளிப்பதற்காகவே இவ்வளவும் நடக்கின்றது. இந்த ஜீவராசிகள்லாம் விதவிதமா ஆசைப்படுது இல்ல, இது மாதிரி வேணும், அதை மாதிரி வேணும், அதற்கெல்லாம் தராங்க, வசதி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மேலும் மேலும் இப்போ கலியுகம் முத்த பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் வசதி, இன்னும் வசதி. முற்காலத்துல இவ்வளவு தூரம் பௌதிகமா இல்லை, எல்லாமே பௌதிகம், எல்லாம் நினைச்ச மாத்திரத்துல கிடைக்கணும், நினைச்ச மாத்திரத்துல செய்யணும் அப்படின்ற ஒரு வெறி, பௌதிகத்தை அடக்கி ஆளணும், சுகமா இருக்கணும்ன்ற எண்ணம் இப்போ வளருது. அதுக்கேற்ற மாதிரி இந்த சுகத்தை கொடுத்தாலும் அது கூடவே ஒரு துன்பத்தையும் சேர்ந்துதான் வருது. நம்ம எல்லாருமே எல்லாரோடையும் வேகமாக தொடர்பு கொள்வதற்கு இந்த கை தொலைபேசியை பயன்படுத்துறோம். ஆனா அதற்குரிய ஒரு பக்க விளைவும் நம்ம அனுபவிச்சுட்டு தான் வரோம் இல்லையா? அதனுடைய பக்க விளைவு பலவிதமான வியாதிகள் வருது. நம்முடைய மூளை பாதிக்கப்படுகிறது, நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பௌதிகத்தை நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது கூட பக்க விளைவுகள் தரப்படுகிறது. அப்ப அறிவுள்ள ஜீவன் மாயை கிட்ட அடி வாங்கும்போது பகவானை நோக்கி பயணிப்பான். இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன்களின் துன்பத்திற்கு மூடர்கள் இறைவனையே குறை கூறக்கூடும். நாம பண்ண தப்புகள்லாம் நம்ம பகவானை குறை சொல்றோம். ஆனால் வேத இலக்கியத்தின் உண்மையான மாணவன் ஒருவன் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் பரமபுருஷர் கொண்டுள்ள சமமான அக்கறையை பாராட்டுவான். அவருக்கு லாபமோ நஷ்டமோ உண்டாக்கக்கூடியது எதுவும் இல்லை என்பதால் அவர் நண்பர் பகைவர் என பிரித்து பார்ப்பதற்கான காரணம் எதுவும் அவருக்கு இல்லை. நாம் அவரை பகுத்தி கொண்டு அவரை மறந்துவிட எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. நாம் அவரை மறக்கணும்னு நினைச்சா கூட அவர் நம்ம மறக்கிறது இல்லை. நம் தேவைகளை பூர்த்தி செய்வதையும் கண்ணுக்கு தெரியாத அவரது வழிகாட்டுதலையும் கூட அவர் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. நீங்க மிகப்பெரிய அசுரனா இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய மாயவாதியாகவோ அருவவாதியாகவோ நாஸ்திகவாதியாகவோ ஒரு ஜீவன் இருக்கலாம். ஆனா அந்த ஜீவனை கிருஷ்ணர் ஒரு நாளும் விடுறது கிடையாது, ஒரு நாளும் விடுவதில்லை. தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார், கூட பயணம் பண்ணுவார். அவர் இருந்தே ஆகணும், இல்லாம இருக்க முடியாது. அதனால்தான் அவர் தாயுமானவர். ஒரு தாய் எப்படி தன் குழந்தை மேல நேசிக்குதோ அந்த அந்த அன்பு பகவான் அதை விட அதிகமா, பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பெற்ற தாயை விட அதிகமாக நேசிச்சு கொண்டிருக்கும் பகவான் தாயால எல்லா இடத்துலயும் வர முடியாது. ஆனால் பகவான் எப்போதுமே கூட இருக்கிறார். நீ தப்பு செய்யற, ரைட்டு செய்யற, என்ன பண்ணாலும் கூட இருப்பார். கூட இருந்து என்னைக்கு நீ திரும்புவ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் கூடவே பயணிக்கிறார். அதனால இப்போ ஸ்ரீதர சுவாமி கடைசியில பிரார்த்திக்கிறார். त्वत् ईक्षण वचशोभ माया बोधित कर्मभि जातान् संसरतः கின்னான் நிருஹரே பாகின பிதக. தந்தையே, பாதி மனித பாதி சிங்கமாக தோன்றிய பகவானே, முடிவற்ற பிறவி சக்கரத்தில் பிறந்துள்ளவர்களை காத்தருளுங்கள். இவ்வாத்மாக்கள் அவர்களுடைய கர்ம பந்தத்தினால் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த இக்கர்ம பந்தமானது உமது பார்வையினால் முடுக்கி விடப்பட்ட மாயினால் எழுப்பப்பட்டதாகும். பகவானே, இந்த ஜீவன்களெல்லாம் நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்றார். 30வது ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்லோகம் 30. अपरिमिता ध्रुवास्तनुप्रतो यदि सर्वगतास् दर्हिन शास्यतेति नियमो ध्रुवनेतरता
அஜனிச்ச யன்மயம் தத் அவிமுச்சிய நியந்திருத்து பவேத் சமம் அனுஜானதாம் யத் அமதம் மத துஷ்டதயா. மாற்றமற்றவரே, எண்ணற்ற ஜீவராசிகள் எங்கும் வியாபத்திலுள்ளவையாகவும் மாறாத ரூபங்களை பெற்றவையாகவும் இருக்குமானால் நீங்கள் அவற்றின் பரம ஆளுநராக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் அவை எல்லைக்குட்பட்ட உமது அம்சங்களாகவும் மாறக்கூடிய ரூபங்களை உடையவையாகவும் இருப்பதால் நீர் அவற்றை அடக்கி ஆள்கிறீர். உண்மையில் எதையேனும் உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை அளிக்கக்கூடியதே அதன் ஆளுநராக இருக்கக்கூடும். ஏனெனில் ஒரு பொருள் அதன் முதல் காரணத்திலிருந்து பிரிந்திருப்பதே இல்லை. தமது ஒவ்வொரு அம்சத்திலும் சமமாக எழுந்தருளியுள்ள பரமபுருஷரை தனக்கு தெரியும் என்று நினைப்பது வெறும் மாயையாகும். ஏனெனில் பௌதிக வழிகளால் பெறப்படும் எந்த அறிவும் குறைவுடையதாகவே இருக்கும். ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த ஜீவராசிகள்லாம் எண்ணற்ற ஜீவராசிகள் எங்கும் வியாபித்துள்ளவையாகவும் மாறாத ரூபங்களை பெற்றவையாகவும் இருக்குமானால், இப்போ ஜீவராசிகள்லாம் மாயாவாத தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவராசிகள்லாம் கடவுள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றானுங்க. அது உண்மைன்னா இந்த ஜீவராசிகள் எங்கும் பரவி இருக்கணும். நம்ம எங்கேயும் பரவி இருக்கிறோமா? இல்லையே. நம்ம உடல்லையே பரவி இல்லை. நம்ம உடலுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதே. அப்படி இல்லை. அப்போ ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறாங்க. அதனால நீங்க தான் அடக்கி ஆள்பவராக இருக்கிறீர்கள். நீங்க தான் ஆளுநர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க வேதமூர்த்திகள். ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில் என்ன, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது இரும்பு தானே. இரும்பை பாலிஷ் பண்ணா அது எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகுது. அந்த இரும்புன்றது மூலம். இது பாட்டிலா இருந்தாலும் மூலம் இரும்பு தான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இந்த உலகத்துல பல்வேறு பௌதிக ரூபங்கள்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் யாருடைய மூலம்? அகம் சர்வஸ்ய பிரபவோ மதக சர்வம் பிரவர்த்தத்தை. இந்த உலகத்துல வரக்கூடியதெல்லாம் என்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்றாரு. அப்ப அவருடைய சக்திகள், புரியுதா? அப்போ பௌதிக வழிகள். அதனால அவரை அறியணும் அப்படின்னா, அவரை அறிவதற்கு நான் என்னுடைய அறிவை வச்சு, என்னுடைய பௌதிகத்தை வச்சு அவனை அறியறேன்னா அது முடியாது. அவரை பந்தப்பட்ட ஆத்மாக்களால நேரடியாக அவரை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, இப்போ பொருளுரையில் அதுக்கான ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. பந்தப்பட்ட ஆத்மாக்களால் பரமனை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. நான் சோதனை கூடத்தில் லேபில் வச்சு அளந்து பார்க்குறேன்னா அது பௌதிகத்தை அளந்து பார்க்கலாம், பகவான் அளக்க முடியாதே. ஆகவே வேதங்கள் அந்த பரம புருஷரை பொதுவாக பிரம்மன் மற்றும் ஓம் தத் சத் போன்ற அருவ சொற்களால் குறிப்பிடுகின்றன. சாதாரண பண்டிதன் ஒருவன் இவ்வாறு சொற்களின் ரகசியமான பொருள் தனக்கு தெரியும் என்று நினைப்பானாயில் அவனை ஒரு வேஷதாரியாக கருதி விளக்கிவிட வேண்டும். எனக்கு கடவுளை பத்தி தெரியும், நான் கடவுளை அறிந்தவன்னு ஒருத்த சொன்னான்னா அவன் வேஷதாரி. யதி மன்யசே சுவேதேதி தப்ரம் ஏவாபி நூனம் துவம் வேத்த பிரம்மனோ ரூபம் யத் அஸ்யத்வம் யத் அஸ்ய தேவேஷு. நீ பிரம்மனை நன்கு அறிவாய் என்று நினைப்பாய், ஆனால் உன்னுடைய அறிவு மிகவும் அற்பமானதாகும். தேவர்களுக்கிடையிலிருந்து உன்னால் பிரம்மனின் ரூபத்தை அடையாளம் காண முடியும் என்று நீ நினைத்தால் உண்மையில் உனக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான். நான் கடவுளை அறிஞ்சிட்டேன், தேவர்கள்ல இருந்து அவரை நான் பிரித்து அறிய முடியும் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அவங்க அறிய முடியாது, குறைஞ்சுதான் அறிஞ்சிருக்காங்க. இன்னும் உபனிஷத் சொல்லுது, கேன உபனிஷத்து, யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசக அபிக்நாதம் விஜானதாம் விஜ்நாதம் அபிஞானதாம். பரமபுருஷரை பற்றி தனக்கு எந்தவித சொந்த அபிப்பிராயம் இல்லை என்பவனின் கருத்து சரியானதே. ஆனால் பரமபுருஷரை பற்றிய தனது சொந்த அபிப்பிராயத்தை வைத்துள்ளவன் பகவானை அறியாதவன் ஆகிறான். பகவானை தெரியும் என்று உரிமை கொண்டாடுபவர்களின் அறிவுக்கு அவர் எட்டாதவர். எனக்கு பகவானை தெரியும்னாலே அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். யார் எனக்கு பகவானை தெரியாதுன்னு இருக்கிறாங்களோ அதுதான் உண்மை. ஏன்னா பகவானை அறியறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க பாருங்க, பாகவதம் முழுக்கவே இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பகவானை அறிவது கடினம். அவரா எவ்வளவு காட்டுறாரோ அவ்வளவுதான் அறிய முடியும். அவர் காட்டுவார், கொஞ்சம் தான் காட்டுவார். முழுமையா அறிவது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்.
ஆச்சாரியர் ஸ்ரீதர சுவாமி ஸ்லோகத்திற்கு பின்வருமாறு பொருள் இருக்கிறார். பல தத்துவவாதிகள் உயிரின் மர்மங்களை பற்றி வெவ்வேறு அணுகுமுறையில் கற்று பரந்த வேறுபாடுகள் நிறைந்த கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளனர். உதாரணமாக, ஜீவன் ஒருவனே, அவன் மறைக்கும் மாயா சக்தியும் ஒன்றே, அது இருமையின் தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று அத்வைத மாயாவாதிகள் கூறுகின்றன. ஜீவன் ஒண்ணுதான், மாயையும் ஒண்ணுதான், மாயை மறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த ஒரு ஜீவராசியாவது முக்தி அடையும் போது எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து முக்தி அடைகின்றன என்ற அர்த்தமற்ற முடிவை நோக்கிய இந்த ஆதாரமற்ற எண்ணம் அழைத்து செல்கிறது. ஒரு ஜீவராசி முக்தி அடையுதுன்னா எல்லா ஜீவராசியும் முக்தி அடைஞ்சிரும்ன்ற ஒரு ஆதாரமற்ற ஒரு கொள்கையை இங்க கொடுக்குறாங்க. மற்றொரு புறம், ஒரு ஜீவராசியை மறைப்பதற்கு பல அவித்யாக்கள் இருக்குமானால் ஒவ்வொரு அவித்யாவும் அந்த ஜீவனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் குறிப்பிட்ட சமயங்களில் அவனது ஒரு பகுதி முக்தி அடையும் வேளையில் மற்ற பகுதிகள் பந்தப்பட்ட நிலையிலேயே உள்ளன என்று பொருளாகும். இதுவும் அர்த்தமற்றதுதான் என்பது தெளிவாகிறது. இவ்வாறாக ஜீவராசிகளின் இருமை நிலையானது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். ஜீவராசிகளை ஒரு பகுதியை மட்டும்தான் மாயை மறக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ எந்த பகுதி அது மறைக்கலோ அந்த பகுதி மட்டும் முக்தி அடையுது, மற்ற பகுதியில முக்தி அடையாதுன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்குறாங்க. மேலும், அதாவது அவித்யா அப்படின்றது அறியாமை, அவித்யான்றது அறியாமைன்றது ஒரு மாயையின் ஒரு விஷயம். ஒரு பகுதியை மறைக்குது அவித்யா அப்படின்னும் போது பல கருத்துக்கள் இருக்கு, அறியாமை கருத்துக்கள். அந்த கருத்துக்கள்லாம் மறைக்குது அப்படின்னும் போது அந்த பகுதி மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்படாத பகுதிகள்லாம் முக்தி அடையுதுன்னு சொல்ல முடியுமா? மேலும் நியாயம் மற்றும் வைசேஷிகம் முதலான கோட்பாடுகளை பிரேரிப்பிக்கும் இது என்னன்னு தெரியல முதலான கோட்பாடுகளை கூறும் மற்ற தத்துவவாதிகளும் உள்ளனர். இவர்கள் ஜீவாத்மா எல்லையற்ற அளவுடையது என்று கூறுகின்றனர். மேலும் ஜீவாத்மா இந்த வைசேஷிகம், நியாயம் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜீவாத்மாவுக்கு எல்லையற்ற அளவுடையதுன்னா பெருசு அப்படின்னு சொல்றாங்க. எல்லை இல்லாத அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லையே கிடையாது ஜீவாத்மாக்குன்னு சொல்றாங்க. மேலும் ஆத்மாக்கள் மிகச்சிறியவை என்றால் தங்கள் சொந்த உடல்களிலே அவற்றால் வியாபித்திருக்க முடியாது. அவை நடுத்தர அளவுடையவையாக இருந்தால் அவை பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியவையாக இருக்கும். இவ்வாறு நியாய வைசேஷிக தத்துவங்களின்படி அவை நித்தியமாக இருக்க முடியாது. ஆனால் எண்ணற்ற நித்திய ஜீவாத்மாக்கள் எல்லையற்ற அளவுடையமாக இருக்குமானால் அவித்யாவால் அல்லது பரமபுருஷருக்கு சொந்தமான எந்த ஒரு பந்த சக்தியாலும் அவற்றை எப்படி மூட முடியும்? இவங்க நியாயமும் வைசேஷிகமும் என்ன சொல்றாங்கன்னா, ஜீவாத்மா எல்லையற்றதுன்னு சொல்றாங்க. அப்ப ஜீவாத்மா எல்லையற்றதா இருந்தா எப்படி அதை மூட முடியும்? எப்படி மூட முடியும்? அதனால இந்த தத்துவம் தவறுன்னு சொல்றாங்க. இந்த கோட்பாடின்படி ஆத்மாவிற்கு எந்த மாயையும் இருக்க முடியாது. இவங்க கோட்பாடு ஜீவாத்மா இப்ப எல்லையற்றதுன்னு சொல்றாங்க. எல்லையற்ற ஜீவாத்மானா மாயை மூட முடியாது. அப்போ இது தவறுன்னு சொல்றாங்க. இந்த கோட்பாட்டின்படி ஆத்மாவிற்கு எந்த மாயையும் இருக்க முடியாது, குறைபாடுகளும் இருக்க முடியாது. எல்லையற்ற ஆத்மாக்கள் நித்தியமாக உள்ளபடி அப்படியே மாறாமல் இருக்க வேண்டும். அப்பனா கடவுள் மாதிரி இருக்கணும் ஜீவாத்மா. அப்படியானால் சர்வ வியாபகம் உள்ள மாற்றமற்ற இந்த ஆத்மாக்களை இறைவனால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ கடவுள் எப்படி கட்டுப்படுத்துறது? இவங்கெல்லாம் கூட கடவுள் தானே என்பதால் அவை இறைவனுக்கு சமமானவையாக இருக்கும் என்பதையே இது குறிக்கின்றது. அப்ப ஜீவாத்மாக்கள் கடவுளுக்கு சமமானவைன்னு இந்த நியாயமும் வைசேஷிகமும் சொல்லுது. அது தப்பு. பகவான் தனிப்பட்ட ஆத்மாக்களை ஆள்கிறார் என்பதை தெளிவாக ஊர்ஜிதப்படுத்தும் வேத சுருத்தி மந்திரங்கள் சட்டப்படி மறுக்க முடியாது. ஜீவாத்மாவை பகவான் கட்டுப்படுத்துறார். சுருத்தி மந்திரங்கள் சொல்லுது, உண்மையான தத்துவவாதி ஒருவன் தான் ஆராயும் எல்லா விஷயங்களிலும் வேத கூற்றுகளை நம்ப தகுந்த பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதங்களை எடுத்துக்கணும். வேத இலக்கியங்கள் அநேக இடங்களில் பரமபுருஷரின் நித்தியமான மாற்றமில்லாத நிலைக்கும் எப்பொழுதுமே கொண்டே இருப்பவையும் பிறவி சக்கரத்தில் சிக்க கிடப்பவுமான ஜீவராசிகளின் நிலைக்கும் உள்ள வேறுபாட்டை கூறுகின்றன என்பதில் ஐயமில்லை. பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பகவான் பரமபுருஷர் மாற்றமில்லாதவர், ஜீவராசி மாறிக்கொண்டே இருக்கும். இது வேற்றுமை. இந்த வேற்றுமையை வேதங்கள் சொல்லுது. அப்புறம் ஸ்ரீதர சுவாமி பிரார்த்திக்கிறார். அந்தர்யந்தா சர்வலோகஸ்ய கீதஹ ஸ்ருத்யா யுக்த்வா சைவம் ஏவா வசேயஹ யஹ சர்வக்ஞ சர்வசக்திர் நிருசிம்மஹ ஸ்ரீமந்தம் தம் சேத சைவாலம்பே. யார் அனைத்து லோகங்களுக்கும் உள்ளார்ந்த ஆளுநராக போற்றப்படுகிறாரோ
யாரை வேதங்கள் நியாயவாதத்தின் மூலம் உண்மையாக ஆராய்ந்து அறிகின்றனவோ அவருடைய புகலிடத்தை என் இதயத்தில் நான் ஏற்கிறேன். சர்வக்னரும் சர்வ சக்தியுடையவரும் ஸ்ரீதேவியின் பதியுமான அவரே நரசிம்மர் ஆவார். இப்போ ஸ்ரீதர சுவாமி வந்து நரசிம்ம பக்தர், அதனால அவருடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நரசிம்மரை தான் கும்பிடுவார். அவர் வந்து சொல்றார், இப்போ இந்த தேவி தேவர்கள் இந்த உலகங்களுக்கெல்லாம் ஆளுநராக இருக்கக்கூடிய பகவான் தான் வேதங்களினுடைய உண்மை பொருளாக இருக்கிறார். அவருடைய புகழெழுத்தை நான் ஏற்கிறேன்னு ஸ்ரீதர சுவாமி பிரார்த்தனை செய்கிறார். 30 ஸ்லோகம் வரைக்கும் படிச்சிட்டோம். 26லேருந்து 30 வரைக்கும் 4 ஸ்லோகம். பக்தர்களுக்கு இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். கூடுதல் கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. 27 ஸ்லோகம் டஃபா இருக்குதுங்க மாதாஜி. அதுக்கப்புறம் வரதெல்லாம் பகவானோட புகழ் கருணை பத்தி நிறைய சொல்லுதுங்க மாதாஜி. கஷ்டமா இருக்குதா உங்களுக்கு? கொஞ்சம் ஆமாங்க மாதாஜி, மறுபடியும் படிச்சோம்னா புரியும் தோணுதுங்க. புரியும் உங்களுக்கு. ஆமாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பக்தர்கள் வந்து மரணத்தை வந்து ஒரு படியா எடுத்துதான் போறாங்க மேல. சரிங்க. இதுலயே வந்து ஆமா அந்த அகில சத்வ நிகேதர்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். திருப்பி படிச்சீங்கன்னா கேள்விக்கு பதில் எழுதுனீங்கன்னா புரிஞ்சிடும். ஆமாங்க மாதாஜி. அப்ப இதெல்லாம் வந்து பகவானோட கருணை, அளவற்ற கருணையை பத்தி விரிவாக்கம் பண்ணுது. அதோட பக்தர்களோட கருணையும் ரொம்ப விளக்கமா சொல்லுதுங்க மாதாஜி. இப்ப என்னங்க மாதிரி ஜெகாபைட் மெகாபைட் என்னமோ சொல்றாங்க. பகவானுடைய ஞாபக சக்திக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லையலங்க மாதாஜி. ஆமாமா எல்லாம். ஹரே கிருஷ்ணா. பிரமிப்பா இருக்குதுங்க மாதாஜி. அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. நன்றிங்க மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் உண்டா? ஏதாவது புரியலையா? அந்த பகுதினா புரியலன்னா கேளுங்க. மங்களமை. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. அந்த 26 ஸ்லோகால இந்த நாராயணர் அனிருத்தர் கிட்ட இருந்து அந்த உலகம் ஒண்ணு வருது. மனசு அதுதான் மாதாஜி கொஞ்சம் புரியல. இந்த உலகத்தை படைக்கும் போது அது அதிமனக அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த ஸ்லோகத்துல வருது. அதிமனம்ன்றது வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனம். அந்த மனம் யாருன்னா அனிருத்தர். அந்த நாராயண ரூபமாக அனிருத்தர் வந்து ஒட்டுமொத்த வந்து அவர் தான் பூர்ண அம்சமாக வந்து இந்த உலகத்தை படைக்கிறார். நாராயண ரூபம் தான் உலகத்தை படைக்கிறார். நம்ம பார்க்குறோம்ல, காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு அப்படின்ட்டு. அப்போ அங்கே இந்த அனிருத்தரனுடைய அம்சம் தான் உலகத்தை படைக்குது. அதுதான் அதிமனம்னு சொல்லக்கூடியது. அதுலேருந்து தான் வந்து பிரஜாபதிகள் வர்றாங்க. அப்போ இது காரணோதக சாய் விஷ்ணு பத்தி தான் சொல்றாங்க அந்த இதுல. ஆமா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. கிரிதாரி கோபிநாத்தா இல்ல உங்க மனைவியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணுபிரியா மாதாஜி. விஷ்ணுபிரியா மாதாஜி சொல்லுங்க, கேளுங்க. என்ன மாதாஜி, இந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டமா கேட்கல, வேற பொதுவான கேட்கலாமா மாதாஜி? பொதுவான கேள்வி கேட்கலாமா? ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாதிப்பு கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் மாதாஜி. கேளுங்க. பொதுவான கேள்வி மாதாஜி. இப்போ வந்து நாம சேவை பண்றோம், கிருஷ்ணருக்குன்னு சமைக்கிறோம். யாராச்சும் பக்தர் வந்தாம பக்தருக்காக நம்ம சமைக்கிறோம்னு நினைச்சு சமைக்கிறோம். அந்த பக்தர் வரும்போது சமைக்கும் போது ஃபுல் கான்சியஸ் அதுல இருக்குது. கிருஷ்ணனுக்கு சமைக்கும் போது இப்ப எங்க கிச்சனுக்கு போறோம், டிடி கிச்சனுக்கு போறோம், அந்த கான்சியஸ் வந்து அப்படி அந்த லெவலுக்கு வர்றது இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறோங்க மாதாஜி? மீன்ஸ் பக்தருக்கு சமைக்கிற போது இருக்கிற அந்த உணர்வு பகவானுக்கு சமைக்கும் போது அதிகமாகுதா இல்ல குறையுதா? குறையுது, வர்றது இல்லை. அந்த எண்ணமே வர்றது இல்லை. பக்தருக்கு சமையும் போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த அந்த ஒரு உப்பு கரெக்டா இருக்குது. அது ஒரு புரியுது. பக்தர்னா பெரிய பெரிய மகாராஜர்களுக்கு சமைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றோம். அதே சமயத்துல வீட்டுல நம்ம தினமும் காலையில மத்தியானம் சாயங்காலம் சமைக்கிறது கடவுளுக்கு தான் சமைக்கிறோம். ஆனா அவ்வளோ இது இல்லை அப்படின்றோம் இல்லையா?
இன்ட்ரெஸ்ட் வருது. அதான் அது ஒவ்வொரு அப்படி ஒரு ஒவ்வொரு இதா நாளும் வருது இல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த கான்சியஸை நம்ம கொண்டாண்டோம்னா பக்தியில முதிர்ந்து விடுவோம். இப்ப நம்ம தினமும் சாப்பிட்றோம், அது ஒரு பழக்கமாயி போச்சு. காலையில செய்றோம், பகவானுக்கு படைக்கிறோம், நானே சாப்பிட்டுறேன். அதனால தான் நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, இங்க வீட்டுல சமைக்கிறதை விட கோயில்ல சமைக்கிறது தான் கிரேட்டுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க கோயில்ல வந்து பகவானுக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுது. வீட்டுல வந்து நமக்கு முக்கியத்துவம் தந்துக்கிறோம். வீட்டையும் கோயில் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொண்டு வரும்போது நாம் உயருவோம். அப்போ வந்து இப்போ ஒரு கதையில சொல்லப்பட்டிருக்குல்ல, ஒரு குழந்தை வந்து பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது, நீ வந்து சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடலன்னா எங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாரு, நீ சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லி பகவான் கண்டருளும் பண்ணுவார் இல்லையா, கண்ணில் சாப்பிடுவார். ஆனா நிஜமா வந்து அதை காலி பண்ணணும்னு அந்த குழந்தை எதிர்பார்க்கும் போது பகவான் வந்து அதை சாப்பிட்டுருவார். அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து பக்தியில வந்து முழுமையான நிலைக்கு போகும்போது பகவான் நேர்ல வந்து சாப்பிடுவார். அப்போ அந்த உங்களுடைய உணர்வின் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். படிப்படியா தான் முன்னேற முடியும். அப்பப்போ தூய பக்தர்கள் வந்து சாப்பிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கவனத்தோட செய்றோம். அதே மாதிரியே தினமும் நம்ம செய்யும்போது நம்ம பக்தி அதிகமாகும். ஏன்னா இப்போ இங்க வீட்லயும் கடவுள் வந்து சாப்பிட்றாரு தானே, கிருஷ்ணர் வந்து சாப்பிட்றாரு இல்லையா. அப்போ அந்த உணர்வை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இங்கேயும் கிருஷ்ணருக்கு தானே சமைக்கிறோம், அவர் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிட்றோம், அவருக்காக செய்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். தினமுமே அந்த ஜாக்கிரதையை நம்ம வளர்த்துப்போம். புரியுதா? நான் எஸ் பார்த்துருக்கேன். சில நேரங்கள்ல சில வீடுகள்ல வந்து சமையல்காரி வைப்பாங்க, எஜமானர்கள் இருப்பாங்க, சமையல்காரிகள் இருப்பாங்க. அந்த எஜமானர்கள் சமைக்கிறதுக்கும் சமையல்காரி சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதையும் நான் பார்த்தேன். அப்போ இது உணர்வுகள்ல இருக்கிறது தான். நீங்க எப்படி உணர்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க தினமுமே கிருஷ்ணருக்கு தானே சமைக்கிறோம். அப்ப தினமுமே அந்த உயர்ந்த மனநிலைக்கு நம்ம போகணும்ன்றதுக்கே நம்ம வரணும். ஒரு ஒரு உதாரணம், ஒரு பக்தர் வந்து ஒரு மிஷின் வச்சிருந்தாங்க. அந்த மிஷின் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்க வந்து, இது வந்து நான் என்னுடைய கிருஷ்ணருக்காக வாங்கி வச்சிருந்தேன், உங்களுக்கு ஆசைன்னு எனக்கு தெரியும், நான் கொடுப்பேன்னு நினைப்பேன், ஆனா நான் என் கிருஷ்ணருக்காக வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்டேன், நான் கிருஷ்ணர் இல்லாம வேற யாரையாவது கும்பிடுறேன், நானும் அதே கிருஷ்ணர் தானே கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கேள்வி கேட்டேன். அந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல வந்து நாம வந்து பக்தர்களுக்கு செய்யும்போது மட்டும் உணர்வோட செய்றோம், பகவானுக்கு செய்யும்போதோ இல்ல வீட்டுல சாதாரணமா செய்யும்போது ஏன் அந்த உணர்வை நம்ம வளர்த்துக்கூடாது? வளர்த்துக்கலாம்ல. அப்படி வளர்த்து கொள்ளும் போது நம்ம சிறந்த பக்தர்களா மாறுவோம். அதை மாதிரியே நினைச்சு நீங்க செயல்படணும். கொஞ்சம் கஷ்டம்தான், முயற்சி பண்ணுங்க. கேளுங்க ஏமலதா மாதாஜி. இல்ல தேங்க்யூ மாதாஜி. சரி, தேங்க்யூ. ஓகே. நாம வந்து நாளை வந்து ஒரு பொதுவான சமுதாய வகுப்புல கலந்து கொள்வோம். ஏன்னா இன்னைக்கு ரொம்பவே தத்துவமா போயிட்டோம். அதனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல தலைப்புகள் வந்து லைட்டா இருக்கும், சமுதாய தலைப்பை வச்சிருக்கோம். நாளைக்கு வகுப்பு உண்டு. போன வாரம் வகுப்பு நடத்த முடியவில்லை, மன்னிக்க வேண்டும். நாளைக்கு கண்டிப்பாக வகுப்பு இருக்கும். நாங்களும் கொஞ்சம் படிக்கணும் அந்த மாதாஜி, நீங்க நடத்துனதை கொஞ்சம் படிச்சாதான் எங்களுக்கும் கேள்வி பதில் படிக்கும் போது நீங்க படிச்சுதான் ஆகணும். இந்த பாடம் மட்டும் அவ்வளோ லைட்டா எடுக்க முடியாது. வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள் பல வாரங்களாக நடத்திட்டு வரோம், 6 வாரம் ஆகிப்போச்சு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிப்பதற்கு முயற்சி பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் சுலபம்தான். ஓகே. வாஞ்சகல்பதர்பஸ்ய கிருபா சிந்துப்யேவ பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. Thank you, நன்றி. Mataji. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. தேங்க்யூ.